என்ன கவிதா, +2 ரிசல்ட் வந்துருச்சு. அடுத்து என்ன செய்ய போற? தர்மபுரி டொன்போஸ்கோ காலேஜ்ல சேரலாம்னு நினைக்கிறேன். எத்தனையோ காலேஜ் இருந்தோம், ஏன் டொன்போஸ்கோ காலேஜ்ல சேரணும்னு ஆசைப்படுற? டொன்போஸ்கோ காலேஜ் அமைதியான அட்டகாசமான சூழல்ல அமைஞ்சிருக்கு. டொன்போஸ்கோ காலேஜ்ல இளங்கலை, முதுகலை, ஆய்வு படிப்பு, பிஎட் படிப்புன்னு எல்லாமே இருக்கு. அது மட்டுமா, இன்னும் நிறைய வசதிகள் காலேஜ்ல இருக்கே. அப்படியா? டொன்போஸ்கோ காலேஜ்ல சான்றிதழ் பட்டப்படிப்போட விளையாட்டு துறையில தனி பயிற்சி, பேண்ட் வாத்திய பயிற்சின்னு பல இருக்கு. டொன்போஸ்கோ காலேஜ்ல திறமை மிக்க ஆசிரியர்கள் தான் பயிற்சி கொடுக்கறாங்க. நம்ம டொன்போஸ்கோ காலேஜ்லயே முகாம் நடத்தி வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி தராங்க. அது மட்டுமா, டொன்போஸ்கோ காலேஜ் சலேஷி தந்தையர்களால நடத்தப்படுற பன்னாட்டு தொண்டு நிறுவனம். 12ஆம் வகுப்புல 225க்கு குறைவாகவும் 450க்கு அதிகமாகவும் மார்க் வாங்கினவங்களுக்கு முன்னுரிமையும் ஸ்காலர்ஷிப்பும் தராங்க. நீ சொல்றத பார்த்தா என் எதிர்காலம் சிறப்பா அமையணும்னா நானும் டொன்போஸ்கோ காலேஜ்ல தான் சேரணுங்கிற. ஆமாமா, இதெல்லாம் இல்லாம மதிய உணவு திட்டம், பேருந்து வசதி, மருத்துவ வசதி, கவுன்சிலிங் வசதி, கலைத்திறன் வெளிப்பாட்டு பயிற்சின்னு டொன்போஸ்கோ காலேஜ்ல நிறைய இருக்கு. டொன்போஸ்கோ காலேஜ்ல படிச்ச மாணவர்கள் பல பேர் இப்ப வாழ்க்கையில உயர்ந்த நிலையில சிறந்த முறையில இருக்காங்க. இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னு தெரியுமா? டொன்போஸ்கோ பிஎட் காலேஜ் ஒவ்வொரு வருடமும் மாநில அளவுல முதலிடமும் தங்கப்பதக்கமும் வாங்குறாங்க. அப்படியா? சரி சரி, முகவரியை சொல்ல. டொன்போஸ்கோ கல்லூரி, அதியமான் புறவழி சாலை, சோகத்தூர், தர்மபுரி. 9443604446 9443604447. பிஎல் 9385201369. The message of your heart. If your actions inspire others to dream more, learn more, do more, and become more, you are a leader. Prayer is defined as the art of praying to God, a solemn request for help or expression to God, thank addresses to God. May these quotes inspire you to pray. Let us start this program by invoking God's blessing through a prayer song. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லையிலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. There are always three speakers for even one you actually give: the one you participated, the one you gave, and the one you wish to give. It's my pleasure to invite our friend S. Bharani Nayaki to deliver the welcome address. All. And let me begin my speech with little comment. Our galaxy contains billions of Earth like planets, and we are only just beginning to discover them. I heartily welcome Imaging our principal, Reverend Father A. Siluvai Muthu, dear teachers, and my fellow friends. It's wonderful to see such amazing digital gathering once in a quarantine year. Today, we all have gathered here for the webinar. I hope
the seminar is useful for all of you. Thank you again to everyone for being here. May I invite Mr. D. Ram Kumar, head of our department, to introduce our resource person. குட் மார்னிங் டு ஆல். எல்லாரையும் இங்கே பார்க்கறதுல ரொம்ப ஹாப்பி. எஸ்பெஷலி என்னோட ஃப்ரெண்ட் மிஸ்டர் ஜோஷ்வா ஜெபகுமார் இன்னைக்கு செமினாருக்கான ரிசோர்ஸ் பர்சன். அவரோட எஜுகேஷன் பற்றி சொல்லணும் அப்படின்னா 2009 டிப்ளமோ இன் பிரிண்டிங் அரசன் கணேசன் பாலிடெக்னிக் சிவகாசியில் வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணாரு. அடுத்து 2012 வந்து பார்த்தீங்கன்னா பிஇ பிரிண்டிங் டெக்னாலஜி மணிப்பால் யூனிவர்சிட்டி. அவரோட குணத்தை பத்தி சொல்லணும்னா அவர் ஒரு நல்ல ஹியூமன். ஏன்னா இப்போ நிறைய பேர் நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, நல்ல பிரில்லியன்ஸ் இருக்காங்க, பட் நல்ல ஹியூமன் பீயிங் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அப்படி பார்க்கும்போது ஜோஷுவா வந்து ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், நல்ல ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கிற ஒரு பர்சன். யாருக்கு என்ன ஹெல்ப் கேட்டாலுமே உடனே செய்யக்கூடிய ஒரு பர்சன். டெக்னிக்கலா, அதுவும் பிரிண்டிங் ரிலேட்டடா டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் ஜோஷுவா. அவரோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி இப்போ நான் ஷேர் பண்றேன் உங்ககிட்ட. ஒன்ஸ் அவர் பிஇ கம்ப்ளீட் பண்ணதுமே பாத்தீங்கன்னா 2012 to 2015 வந்து யூனிக் பிரிண்டர்ஸ் இந்தியாவில் அசிஸ்டன்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜர் பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் டிபார்ட்மெண்ட்ல வந்து அவர் ஒர்க் பண்ணாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2017 to 2018 வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்பிளாஸ்ட் பேக்கேஜிங் மெட்டீரியல் டிவிஷன் ஷார்ஜா யூஏஇல பிரிண்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜரா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. 2017 to 2018 வந்து யூஃப்ளெக்ஸ் லிமிடெட் அசிஸ்டன்ட் மேனேஜர் டெக்னிக்கல் சேல்ஸ் அப்படிங்கிற பொசிஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. 2018 இருந்து இப்போ வரையும் டெக்னோவா இமேஜிங் சொல்யூஷன் துபாயில இப்போ கரண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சொல்ல போனா இந்த COVID-19 வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸஸ்லாம் இன்னும் 10 வருஷத்துக்கு சாத்தியமானு யோசிச்சுட்டு இருக்கிற டைம்ல வித்தின் 1 monthல ஆன்லைன் செமினாரே கண்டக்ட் பண்ற அளவுக்கு பாசிபிலிட்டியா வந்திருக்கு. இதுக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த டெக்னாலஜி தான் நம்ம தேங்க் பண்ணிக்கணும். ஸோ இந்த டெக்னாலஜி இல்லை அப்படின்னா இன்னைக்கு ஜோஷுவா மாதிரியான ஒரு ரிசோர்ஸ் பர்சன் நம்மளை அட்ரஸ் பண்ண கிடைச்சிருக்க மாட்டாங்க. இன்னும் ஜோஷுவா பத்தி டெக்னிக்கலா சொல்லணும் அப்படின்னா பிரிண்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஃபீல்ட்ல வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிருக்காரு. கலர் மேனேஜ்மெண்ட் நம்மலாம் சப்ஜெக்ட்ல படிச்சிருப்போம், அதுல ஜிஎம்ஜி கலர் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறதுல இவர் எக்ஸ்பர்ட். ப்ரீ பிரஸ் சப்போர்ட் இதுல ஹெச்டி ஃபிளக்ஸோ க்ரூ ட்ரைனிங், ஸோ ஃபிளக்ஸோகிராஃபில ஃப்ரீ க்ரூ ட்ரெயினரா இருந்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவரை பத்தி சொல்லிட்டே போகலாம். எல்லா ஃபீல்ட்லயுமே அவரோட பங்களிப்பு இருந்திருக்கு பிரிண்டிங்ல. அது மட்டும் இல்ல, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் கூட அவரால் ஃபுல் ஃபிளஜ்டா ஆப்ரேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு Bobust 10 கலர் ஃபுல் ஹெச்டி ஃபிளக்ஸோ மிஷின். ஸோ 10 கலர் ஃபுல் ஹெச்டி ஃபிளக்ஸோ மிஷின் அவரால் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். எஸ்கோ ஃபுல் ஹெச்டி அண்ட் Kodak ஃபிளக்ஸோ பிளேட் மேக்கிங் மிஷின், Nilpter B200 பிராண்டட் கிராவியூர் மிஷின், இங்க் மேனுஃபேக்சரிங் மிஷின், Heidelberg CD 102 5+1 வித் கோட்டிங் KBA ஆஃப்செட் மிஷின். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மிஷின்ஸை வந்து அவரால் ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ நம்ம பிரிண்ட் மீடியாவுக்கு கிடைச்ச ரொம்ப இந்த சமயத்தை தேவைப்படுற ஒரு ரிசோர்ஸ் பர்சன். ஸோ இன்னைக்கு அவர்கிட்ட இந்த நாலேஜ் நம்ம கெயின் பண்ணிக்கலாம். ஜோஷுவா, வெல்கம் ஜோஷுவா. ஸோ டிபிஎம் டிபார்ட்மெண்ட் சார்பாகவும் டான் பாஸ்கோ காலேஜ் சார்பாகவும் இன்னைக்கு ரிசோர்ஸ் பர்சனை நான் வெல்கம் பண்றேன். வெல்கம் டியர் ஜோஷுவா. Thank you so much, Ram. Thank you so much for a brief introduction. And I'm really happy to see all of you with one of my very good friend, Ram, who is being HOD of your department. That was really a great thing. I always admire about Ram because he is my project leader during my diploma college time. He was just leading our entire project with a unique name of it, and we have done a unique project over that. That entire idea was given by Mr. Ram, your HOD. So thank you, and thank you so much everyone for giving me this opportunity to meet and share my knowledge. I would say what I have gained in the couple of years in the industry. So I'll just share some of the new things. What is like there in the printing industry in past couple of years, it has been tremendously the level which it has gone. So I will just show you everything, as well as I have some of the ideas which I can share you, how you guys can get a lot of print options and print opportunity. I mean the print opportunity which I mean is the job opportunity. You can get it over there in the industry, even in India, because I worked in India. So I can share my knowledge to you.
you can ask question more of this. You don't think I'm going to give you some seminar kind of a thing. Think that I'm going to tell you how I reached to this position. I didn't say that I have reached some extreme position. So I somewhat I have reached some position, so I can share my knowledge that how I can reach those positions. Okay, now we can share it. I will start from the trends in printing industry. Okay, so உங்க எல்லாத்துக்குமே தெரியும் printing. What is mean by printing? So நீங்க வந்து இப்போ ஒரு BSc printing பண்ணிட்டு இருக்கீங்க. So உங்களுக்கு வந்து எத்தனை types of printing நம்ம கிட்ட இருக்கு? What are the types of printing industry? அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். So I will brief it again. So offset is one of the printing technology, printing method which is there in the market. Flexo, gravure, screen printing and digital printing. So printing la வந்து நம்ம எத்தனை streams இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா we have a different streams. இவ்ளோ streams எதுக்காக இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா different substrates and different medias print பண்றதுக்காக இவ்ளோ streams இருக்கு. So first offset printing industry அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா worldwide most of the print media நம்ம கிட்ட கிடைக்கிறது எல்லாமே they are using to print on offset printing industry. So offset printing industryல இப்போ இருக்கக்கூடிய ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் வரைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாதாரண லித்தோகிராஃபி ப்ராசஸ்ல ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப இருக்கக்கூடிய ஹைட்ஸ் ஆஃப் பிரிண்டிங் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மல்டி கலர் பிரிண்டிங் அப் டு 12 கலர், சிங்கிள் கலர் டு 12 கலர் ஒன் ஷாட்ல பிரிண்ட் பண்ற மாதிரி we have machineries in the printing industries. So basically in the print industry la offset printing அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னா the masters of manufacturers, machine manufacturers, they are the masters of the printing industry, I would say. அவங்க தான் நிறைய machines and lot of machineries they are making it. So அதுல வந்து what are the machineries, what are the brand names? So இது வந்து நீங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள நீங்க வந்து ஒரு printing industryக்குள்ள first போறீங்க அப்படின்னா you should understand what are the printing machineries are there in the printing industry. So Heidelberg இது ஒரு machinery manufacturer name. Komari இது ஒரு machinery manufacturer name. So இந்த மாதிரி இப்போ இவங்க நான் கொடுத்திருக்க ரெண்டு எக்ஸாம்பிள் they are the leaders in the printing industry. So நிறைய மிஷின் மேனுஃபேக்சரிங் இவங்களோட நேம்ல வந்து வருது. ஸோ இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் இருக்கு. நீங்க பிரீஃபா வந்து இவங்களோட வெப்சைட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நாலேஜ் வந்து கிடைக்கும் ரிகார்டிங் வாட் ஆர் த மிஷின்ஸ் தே ஹேவ். அதே மாதிரி ஹைடல்பர்க் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிஷின்ஸ் இன் த வேர்ல்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க மிஷின் மேனுஃபேக்சர் அப்படின்றது மட்டும் இல்லாம தே ஆர் கிவிங் லாட் ஆஃப் நாலேஜ் டு பிரிண்டிங். ஸோ எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு புக் ஒன்னு இருக்கு. நான் உங்க எல்லாத்துக்குமே அந்த புக்கை வந்து நான் சஜஸ்ட் பண்றேன். ஹைடல்பர்க் பிரிண்ட் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ஒன்னு இருக்கு. ஸோ எல்லாருமே அந்த புக் வாங்கி நீங்க கண்டிப்பான முறையில ஆன்லைன்ல ஃப்ரீயாவே அந்த புக் கிடைக்கும். நீங்க அந்த புக் வந்து நீங்க கண்டிப்பா எல்லாருமே டவுன்லோட் பண்ணி பாருங்க. பிரிண்டிங்கோட இன்டெப்த் நாலேஜ் யூ கேன் கெட் இட் த்ரூ தட் புக். ஸோ இப்போ அந்த ஆஃப்செட் பிரிண்டிங் டெக்னாலஜி இதோட பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியோட growth அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆஃப்செட் பிரிண்டிங்ல there are lot of streams. கமர்ஷியல் இருக்கு, பேக்கேஜிங் இருக்கு, நியூஸ் பேப்பர் பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி இருக்கு, வெப் ஆஃப்செட் சொல்லக்கூடிய நியூஸ் பேப்பர் பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி இருக்கு. நான் வந்து உங்களுக்கு இப்போ இந்த 3 கேட்டகரியில என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன டெக்னாலஜிஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஃப்செட் பிரிண்டிங் நமக்கு வந்து கமர்ஷியல் பிரிண்டிங்கை விட பேக்கேஜிங் பிரிண்டிங் வந்து ஒரு மிகப்பெரிய growth ஃபேக்டர்ல போயிட்டு இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இன்னைக்கு the trends of printing அப்படின்னு சொல்றது வந்து மாறிட்டு இருக்கு. நம்ம முன்னாடி வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நம்ம புக்ஸ் யூஸ் பண்ணி படிச்சோமோ இப்ப நம்ம எல்லாமே இன்னைக்கு நம்மளோட செமினார்ல இருந்து எல்லாமே வந்து ஆன்லைனா மாறிடுச்சு. ஸோ the trends of printing industry வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. ஃப்ரம் the books to digital mediaன்றது மாறிட்டு இருக்கு. ஸோ கமர்ஷியலோட growth வந்து எந்த அளவுக்கு வந்து இப்போ இந்த ரீசன்ட் டேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ற கமர்ஷியல் வந்து கொஞ்சம் டவுனா தான் இருக்கு. த இண்டஸ்ட்ரி வைஸ் இது எல்லாமே உங்களோட நாலேஜ் நான் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன். ஸோ பேக்கேஜிங் அப்படின்றதுதான் இனி போகக்கூடிய ஃபியூச்சர் பிரிண்டிங் ட்ரெண்ட்ஸா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரிண்டிங்ல வந்து ஆஃப்செட் பிரிண்டிங்ல there are some limitations are there. ஸோ என்ன மாதிரி லிமிடேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பேப்பர் மட்டும்தான் நம்ம ஆஃப்செட்ல வந்து பிரிண்ட் பண்றோம். இப்போ வரைக்கும் பேப்பர்ஸ், போர்டு இதுதான் வந்து நம்ம ஆஃப்செட்ல வந்து பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியாஸ் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மீடியாஸ் வந்து டிஜிட்டல் ஆஃப்செட் பிரிண்டிங்ல ஆஃப்செட்லயே ஆஃப்செட் பிரிண்டிங் இருக்கு, டிஜிட்டல் ஆஃப்செட் பிரிண்டிங் இருக்கு. ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஆஃப்செட்ல வந்து நீங்க ஒரு ஜாப் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு மினிமம் வால்யூம் இஸ் ரிக்வயர்ட்.
நீங்க போய் ஒரு ஜாப் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மினிமம் யூ நீட் அ சர்டன் வால்யூம் டு பிரிண்ட் ஆன் இட். பட் வென் யூ கோ ஆஃப்செட், டிஜிட்டல் ஆஃப்செட் அப்படின்னு சொல்லி நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு வால்யூமே தேவையில்லை, நீங்க 10 ஷீட்ஸ் கூட பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறைய க்ரோ ஆயிட்டு இருக்கனால ஆஃப்செட் பிரிண்டிங்கோட கமர்ஷியல் சைடு வந்து கொஞ்சம் வந்து ரீசன்ட் டேஸ்ல ஒரு முன்னாடி இருந்த ஒரு growth வந்து இப்ப இல்ல. அதே மாதிரி நெக்ஸ்ட் வெப் ஆஃப்செட் பிரிண்டிங். இன்னைக்கு வந்து வெப் ஆஃப்செட் பிரிண்டிங் வந்து இந்தியால வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிரிண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொன்னா வெப் ஆஃப்செட் பிரிண்டிங். ஹியூஜ் நம்பர் ஆஃப் பிரிண்ட் ரீடர்ஸ் கொண்ட ஒன் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு சொன்னா தட் இஸ் இந்தியா. இந்தியா தான் அதிகபட்ச நியூஸ் இண்டஸ்ட்ரி. அதோட மார்க்கெட் growth அந்த மார்க்கெட் வேல்யூ அந்த ஷேர் வேல்யூ இந்த மார்க்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூஸ் இண்டஸ்ட்ரி தான். வேர்ல்டு வைட் கம்பேர் பண்றப்ப இந்தியாவோட வெப் ஆஃப்செட் பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி இது மட்டும்தான் ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்குன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் இப்போ நான் வந்து கல்ஃப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கல்ஃப்ல நம்ம நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து நியூஸ் பேப்பர் ரீடிங்கிறது டே பை டே குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. எல்லாருமே டிஜிட்டல் போயிட்டு இருக்காங்க. எவ்ரி ஒன் இஸ் லைக் கான் த்ரூ டிஜிட்டல். ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில வெப் ஆஃப்செட்டோட பங்கு இன் அப்ராட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு. உங்களோட இந்த பிரிண்ட் இண்டஸ்ட்ரியில ஆஃப்செட்ல பேக்கேஜிங்ல அண்ட் வெப் ஆஃப்செட்ல இது எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அண்ட் டெக்னாலஜி வைஸ் நீங்க உங்களோட டெக்னாலஜி வைஸ் எவ்வளவு தூரத்துக்கு உங்களை நீங்க ஸ்கில்ஃபுல் பர்சனா மாறுறீங்களோ அதுக்கேத்த உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. சரிங்களா? இந்த ஆஃப்செட் பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியில நீங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னோட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல போய் சர்ச் பண்ணுங்க. ஏன்னா எத்தனை பிரிண்ட் இண்டஸ்ட்ரி இந்தியால இருக்கு, எவ்வளவு பேர் வந்து இந்த பிரிண்ட் இண்டஸ்ட்ரி டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, யார் யாரெல்லாம் பிக் ஷார்ட்ஸ் ஆஃப் ஆஃப்செட் பிரிண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணுங்க. இவங்க கிட்ட பிஎஸ்சி டிஜிட்டல் பிரிண்டிங் படிக்கிற உங்களுக்கு என்ன மாதிரி ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த ஆஃப்செட் பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி அப்படின்றதுல த மெயின் பார்ட் இஸ் டிசைனிங் டிபார்ட்மெண்ட், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடிய டிசைனிங் டிபார்ட்மெண்ட். ஸோ ஒரு பிரிண்ட் வந்து எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல டிஜிட்டல் பிரிண்டிங் படிச்ச உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. கிராஃபிக் டிசைனர்ஸா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இந்த ஒன்லி நாட் ஓன்லி கிராஃபிக் டிசைனிங், இந்த இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு வேற என்னென்ன இருக்கு? ராம் சொன்ன மாதிரி கலர் மேனேஜ்மெண்ட், அது வந்து ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் விச் இஸ் லைக் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு பெர்ஃபெக்ட் ரிசல்ட் கொடுக்கறதுக்கான மேஜர் ரிசோர்ஸ் வந்து கலர் மேனேஜ்மெண்ட் உள்ள இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு நல்ல கிராஃபிக் டிசைனர், நீங்க ஒரு கம்பெனில டிசைனர் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வைட் நாலேஜ் ஆஃப் கலர் மேனேஜ்மெண்ட் பத்தி உங்களுக்கு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ அதே மாதிரி இந்த கலர் மேனேஜ்மெண்ட் பத்தி என்ன அப்படின்னு நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன்னா கலர்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, ஓகேங்களா? எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் கலர்ஸ் நீங்க ஆஃப்செட் பிரிண்டிங்ல பிரிண்ட் பண்ணலாம், வாட் இஸ் த ஸ்பெக்ட்ரம், நீங்க வந்து லேப்டாப்போட மானிட்டர்ல பாக்குற கலர்ஸ பேப்பர்ல நீங்க பார்க்க எவ்வளவு தூரத்துக்கு மேட்ச் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்ற மீடியம் கனெக்ட் பண்றதுதான் கலர் மேனேஜ்மெண்ட். எவ்வளவு நியர்பை எவ்வளவு க்ளோஸ் பை பார்க்க முடியும். எல்லாரும் நான் ஒரு பாயிண்ட் ஒன்னு சொல்றேன், நான் ஒரு பிடிஎஃப் ஃபைலோட நம்பர் ஒன்னு சொல்றேன், அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஓகே. சோ இந்த கலர் மேனேஜ்மெண்ட்ல ஆஃப்செட் பிரிண்டிங்க்குன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் மாதிரி பிரிண்டிங்குரிய ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்டோட நம்பர் தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். 126471 and 2. ஸோ இது ரெண்டும் வந்து ஆஃப்செட் பிரிண்டிங்கோட ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட். ஸோ நீங்க வந்து ஒரு ஜென்ரலி ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்க்கு போறீங்க அப்படின்னா எவ்வளவு ப்ரெஸ் வந்து இந்த ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்தியாவில வந்து வெரி ஃபியூ நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் மட்டும்தான், ஐடிசி, பாக்சன்ஸ், இவங்கள மாதிரி ஆளுங்க தான் இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸை வந்து ஃபாலோ பண்றாங்க. நீங்க எல்லாருமே இந்த ஸ்டாண்டர்ட்ஸை பத்தி கண்டிப்பான முறையில போய் கோத்ரூ பண்ணுங்க, செக் பண்ணுங்க. நீங்க எல்லாமே இதுல வந்து லேர்ன் பண்ணுங்க. அதுல என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு, எத்தனை டைப்ஸ் ஆஃப் பேப்பர் இருக்கு, அந்த ஸ்டாண்டர்ட்ஸை வச்சு நீங்க எப்படி வந்து உங்களோட பிரிண்ட்டை வந்து குவாலிட்டி அண்ட் குட் பிரிண்ட் குவாலிட்டியை வந்து நீங்க கொண்டு வரலாம் அப்படின்றதையும் நீங்க பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆஃப்செட் பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியில நான் சொல்றது. ஸோ இதுல வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைட் இன்னைக்கு ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிரிண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆஃப்செட் பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி தான், சரிங்களா? வருஷத்துல எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியா அண்ட் அப்ராட் வந்து உங்களுக்கு ஆஃப்செட் பிரிண்டிங்ல ப்ரெஸ் ரூம்ல நல்ல ஒரு ஜாப் கிடைக்கும். ஸோ நீங்க வந்து ஒரு பிஎஸ்சி முடிச்சுட்டு ஒரு கிராஜுவேட்ஸா வந்து போறீங்க அப்படின்னா ஐ ப்ரிஃபர் நீங்க வந்து கம்ப்ளீட் நாலேஜ் அண்ட் இன்டெப்த் நாலேஜோட தான் ஒரு ப்ரெஸ்க்குள்ள நுழையணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு உங்களோட காலேஜ் டைம்ல நீங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களா செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும், என்னென்ன ஆஃப்செட் பிரிண்டிங் மிஷின்ஸ் இருக்குன்றத லைஃப்ல நீங்க வந்து நீங்க ஒரு ஜாப் ப்ரொஃபைலுக்கு வந்து நீங்க வந்து ஒரு இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா வந்து யூ ஹேவ் டு லேர்ன் இட்.
என்ன மாதிரி மிஷினரிஸ் இருக்கு, அந்த மிஷின்ல என்ன மாதிரி ப்ராசஸ் இருக்கு, ஸோ என்ன மாதிரி இங்க் எல்லாம் யூஸ் பண்றாங்க, என்ன மாதிரி சப்ஸ்ட்ரேட்ஸ் யூஸ் பண்றாங்க, என்ன மாதிரி பிரிண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்றாங்க. இப்போ ஒரு சிம்பிள் ஒண்ணுமே கிடையாது. நம்ம என்டையர் ஆஃப்செட் பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியோட ஹார்ட் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வாட்டர். ப்ராப்பரான வாட்டர் இருந்தாதான் ப்ராப்பரான பிரிண்டிங் வரும். ஸோ வாட்டரோட பிஹெச் என்ன லெவல் பிஹெச் இருந்தா பர்ஃபெக்ட் பிரிண்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் எதுக்காக உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இது வந்து மோஸ்ட்லி அங்க ஒர்க் பண்ற ஆபரேட்டர்ஸ்க்கு வந்து தெரியும். அவங்க வந்து ஒரு எக்ஸசைஸா பண்ணுவாங்க, பட் ஸ்டாண்டர்டா யாருமே பண்ண மாட்டாங்க. ஒரு நாலேஜபிளா நீங்க ஒரு பிஎஸ்சி பிரிண்டிங் படிச்சுட்டு போறீங்க அப்படின்றப்ப நீங்க வந்து ஒரு அவங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு உங்களோட நாலேஜ் ஷேர் பண்ண முடியும் அப்படின்றத நீங்க பாருங்க. ஸோ ஒரு வாட்டர்ல இருந்து ஒரு இங்க்ல இருந்து என்ன இங்க் வந்து என்ன டென்சிட்டி இருக்கணும், வாட்டர் வந்து என்ன கண்டக்டிவிட்டி இருக்கணும், வாட்டர்ல வந்து என்ன பிஹெச் லெவல் இருக்கணும், இது எல்லா நாலேஜுமே ஒரு பிஎஸ்சி பிரிண்ட் மீடியா ஸ்டூடெண்டா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஆஃப்செட் இண்டஸ்ட்ரியில A to Z நீங்க லேர்ன் பண்ணிட்டு நீங்க போய் ஒரு இன்டர்வியூ வந்து கான்பிடென்ட்டா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில அவங்க ஒரு கொஸ்டின் கேட்கறப்ப நீங்க வந்து அது ரிலேட்டடா இன்னும் 4 ஆன்சர்ஸ் அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கோப் வந்து ஆஃப்செட் பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியில இருக்கு. ஸோ பேக்கேஜிங் சைட் நிறைய ஸ்டடி பண்ணுங்க, நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. உங்களுக்கு அந்த வெப்சைட்ஸ் எல்லாமே நான் உங்க ஹெச்ஓடி கிட்ட நான் ஷேர் பண்றேன். அதுல நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு, பிரிண்டிங் பத்தின ஃபார்ம்ஸ், எவ்வளவு பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்காங்க அப்படின்ற ஃபார்ம்ஸ் இருக்கு. இது எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க எல்லாருமே வந்து இதை வந்து கோ த்ரூ பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், வேஸ்டா ஒரு ஐடியா கிடைக்கும். பிகாஸ் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் இன் சிவகாசி. நான் வந்து அங்க ஒரு கம்பெனில ஆரம்பிச்சேன். அந்த கம்பெனில இருந்து எனக்கு வந்து எந்த ஒரு ரெஃபரன்ஸுமே இல்லாம தான் ஐ காட் த ஜாப் அன்டில் நவ். எனக்கு யாருமே எந்த ரெஃபரன்ஸ் கொடுத்தது இல்ல. த்ரூ இன்டர்நெட் அண்ட் Naukri.com, Indeed, இந்த மாதிரி வெப்சைட்ஸ், LinkedIn, இந்த மாதிரி வெப்சைட் மூலியமா தான் எனக்கு வேலை கிடைச்சது. ஸோ அந்த வேலையை போய் ஒரு எந்த ஒரு ரெஃபரன்ஸுமே இல்லாம நம்ம ஒரு வேலைக்கு போய் ஒரு ஜாப் எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு அந்த ஆன்சர் பண்ற அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இருந்தா மட்டும்தான் எடுப்பாங்க. ஸோ பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியில ஆஃப்செட் இண்டஸ்ட்ரிக்கு போகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பான முறையில இது எல்லாத்தையுமே நீங்க லேர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி நியூஸ் பேப்பர் இண்டஸ்ட்ரி ஒன் ஆஃப் த வாஸ்ட் பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி. அதுலயுமே நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நியூஸ் பேப்பர் இண்டஸ்ட்ரியில டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்து, நம்ம ஊர்ல தினமலர், தினத்தந்தி, அது மாதிரி இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதுல வந்து பிரஸ்ல வந்து உங்களுக்கு டிசைனர் ஜாப்ஸ் அண்ட் ஆபரேட்டர் ஜாப்ஸ் இது எல்லாமே கிடைக்கும். கண்டிப்பான முறையில இனியும் நியூஸ் பேப்பர் இண்டஸ்ட்ரி இந்தியாவில வந்து ஒரு நல்ல growth லெவல்ல தான் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இதுக்கப்புறம் இதுதான் ஆஃப்செட்ல இருக்கக்கூடிய ஆஃப்செட் டெக்னாலஜிஸ். இதுக்கப்புறம் நான் போகக்கூடியது ஃபிளெக்ஸோகிராஃபி அண்ட் கிரேவியூர் பிரிண்டிங். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த ஃபிளெக்ஸோகிராஃபி அண்ட் கிரேவியூர் பிரிண்டிங் இதை வந்து ஃபிளெக்சிபிள் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. இது வந்து there is no commercial at all in this industry. It's completely packaging. இது வந்து ஃபிளெக்ஸோகிராஃபி அண்ட் கிரேவியூர் பிரிண்டிங்னா கம்ப்ளீட்லி பேக்கேஜிங். ஸோ ஆஃப்செட் பிரிண்டிங்ல வந்து உங்களால ஒரு 30 மைக்ரான் 20 மைக்ரான் பிளாஸ்டிக் பிலிம் வந்து பிரிண்ட் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அதுக்காக தான் யூஸ் பண்ற மிஷினரிஸ் தான் ஃபிளெக்ஸோ அண்ட் கிரேவியூர். ஸோ ஃபிளெக்ஸோ அண்ட் கிரேவியூர்ன்ற ரெண்டு மிஷின்லயும் நீங்க வந்து பிளாஸ்டிக் ரிலேட்டடான நம்ம யூஸ் பண்ற சிப்ஸ் பேக்கெட்ஸ் ஒரு லேபிள் இண்டஸ்ட்ரி, நீங்க யூஸ் பண்ற மசாலா பேக்கெட்ஸ் ஒரு எல்லா பேக்கேஜிங் பிலிம்ல பேக்கேஜ் பண்ற எல்லாமே எய்தர் அது ஃபிளெக்ஸோகிராஃபி ஆர் கிரேவியூர்ல பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ எதுக்கு இதுல வந்து ஃபிளெக்ஸோ கிரேவியூர்னு சொல்லி ரெண்டு டெக்னாலஜி இருக்கு. இது வந்து இப்ப நான் இந்த மிஷின் வந்து உங்ககிட்ட காமிக்கிறது வந்து ஒரு இன்லைன் ஃபிளெக்ஸோகிராஃபிக் மிஷின். ஃபிளெக்ஸோகிராஃபில வந்து there are 3 types of flexographic machine. என்னென்ன மிஷின்ஸ் சொல்லி கேட்டீங்கன்னா the first one is inline machine. So இங்க நீங்க பார்க்கிறது inline machine. Second one is common impression CI machines. The third one is stack type. So 3 types of machineries வந்து உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கு. ஸோ எதுக்காக இந்த 3 types of இண்டஸ்ட்ரியில இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 3 விஷயத்திலையும் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஜாப்ஸ் வந்து நீங்க பிரிண்ட் பண்ணலாம். இதுல வந்து ஜாப்ஸோட நேச்சர் பொறுத்து. ஸோ இன்லைன் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு 600 mm வரைக்கும் இருக்கக்கூடிய லேபிள் ஜாப்ஸ். நீங்க ஒரு பாட்டில்ல ஒரு ஜாம் பாட்டில் இருக்கட்டும், லிக்கர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கட்டும், இவங்களோட இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு லேபிள்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த லேபிள்ஸ் எல்லாமே இன்லைன் மிஷின்ஸ்ல பிரிண்ட் பண்ணுவாங்க. சிஐ மிஷின் அப்படின்னு நான் சொல்றது above 600 mm மேல until 1550 mm வரைக்கும் இருக்கக்கூடிய மிஷின்ஸ் தான் நம்ம காமன் இம்ப்ரெஷன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்லைன் மிஷின்ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்லயும் ஒவ்வொரு கலர்ஸ் நீங்க பண்ணலாம். until 10 கலர் 12 கலர் வரைக்கும் வந்து நீங்க பண்ணலாம். ப்ராசஸ் கலர் மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராவா ஸ்பெஷல் கலர்ஸோட இருக்கிறது தான் வந்து ஃபிளெக்ஸோகிராஃபி இண்டஸ்ட்ரி. மினிமம் மிஷின்ஸே வந்து 6 கலர் 4 கலர் 8 கலர்
10 கலர் 12 கலர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்லைன் மிஷின்ல வந்து ஒவ்வொரு யூனிட் வைஸ் வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. சிஐ மிஷின்ல வந்து ஒரு காமன் இம்ப்ரெஷன் சிலிண்டர் இருக்கும். அதோட அந்த காமன் இம்ப்ரெஷன் சிலிண்டரை வந்து டச் பண்ணி கம்ப்ளீட்லி எல்லா பிரிண்டிங் யூனிட்ஸும் இருக்கும். ஸ்டாக் டைப்ன்றது ஒன் அனதர், ஒரு யூனிட்டுக்கு மேல இன்னொரு யூனிட். ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன இன்லைன் மிஷின்ஸ்ல என்னென்ன மாதிரி ஜாப்ஸ் பிரிண்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா லேபிள்ஸ் ரிலேட்டடான ஜாப்ஸ் நிறைய பண்ணுவாங்க இன்லைன்ல. செகண்ட் சொன்னக்கூடிய சிஐ பிரிண்டிங் மிஷின்ஸ்ல என்ன மாதிரி ஜாப் பண்ணுவாங்கன்னா பவுச்சஸ், நம்ம லேஸ் இந்த மாதிரி சிப்ஸ் பாக்கெட்ஸ்க்குரிய பவுச்சஸ் இது எல்லாமே வந்து சிஐ மிஷின்ஸ்ல பண்ணுவாங்க. ஸ்டாக் மிஷின்ஸ்ல என்ன மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற சிமெண்ட் சாக்ஸ் சொல்றாங்க இல்லையா, சிமெண்ட் சாக்ஸ் அண்ட் சால்ட்டோட சாக்ஸ், ரைஸ் பேக்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு அவங்க ஸ்டாக் டைப் பிரிண்டிங்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டு இண்டஸ்ட்ரிக்கும், ஆஃப்செட் பிரிண்டிங் இண்டஸ்ட்ரிக்கும் இந்த பிளெக்ஸோகிராஃபி அண்ட் கிரேவியூர் பிரிண்டிங் இண்டஸ்ட்ரிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம ஆஃப்செட்ல யூஸ் பண்ணக்கூடிய இங்க் அண்ட் ப்ராசஸிங் மெத்தட். இங்க வந்து நீங்க கம்ப்ளீட்லி லிக்யூட் இங்க்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. இந்த ப்ராசஸ் எல்லாத்துக்குமே யூ வில் பி யூசிங் லிக்யூட் இங்க்ஸ். நீங்க அங்க வந்து ஒரு செமி சாலிடான இங்க் யூஸ் பண்ணுவீங்க, இங்க லிக்யூட் இங்க்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் தி இங்க்ஸ் ஆர் சால்வெண்ட் பேஸ்ட், யூவி பேஸ்ட் அண்ட் வாட்டர் பேஸ்ட். இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆன இங்க்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஆஃப்செட் பிரிண்டிங்ல பாத்தீங்கன்னா there is a offset printing, conventional ink and UV ink and hybrid ink. இந்த 3 டைப்ஸ் ஆன இங்க்ஸ் இருக்கு. அண்ட் UV LED inks also there. அது வந்து இப்போ ஒன் ஆஃப் த ரீசன்ட் டெக்னாலஜி இன் ஆஃப்செட் பிரிண்டிங். ஸோ இந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி நீங்க ஃபிளெக்ஸோ கிரேவியூர் இண்டஸ்ட்ரி போயிட்டீங்கன்னா ஃபிளெக்ஸோல 3 டைப்ஸ் ஆஃப் இங்க் இருக்கு. லிக்விட் இங்க்ஸ், சால்வெண்ட் இங்க்ஸ், UV இங்க்ஸ் இது எல்லாமே சரிங்களா. அண்ட் வாட்டர் பேஸ்ட் இங்க்ஸ் ஆல்சோ தேர். ஸ்டாக் டைப் எல்லாத்துக்குமே வாட்டர் பேஸ்ட் இங்க்ஸ் ஆல்சோ தேர். அண்ட் கிரேவியூருக்கு போயிட்டீங்கன்னா ஒன்லி சால்வெண்ட் பேஸ்ட் இங்க். ஸோ இது என்ன சால்வெண்ட் பேஸ்ட் இங்க், யூவி பேஸ்ட் இங்க், வாட்டர் பேஸ்ட் இங்க் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சால்வெண்ட்ஸ். இப்போ அந்த இங்க் வந்து ஒரு வாட்டர் கண்டென்ட்டா இருக்க ஒரு இங்க் தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. அந்த இங்க் வந்து ட்ரை ஆகிறதுக்கான ஒரு மீடியமா நம்ம வந்து இதுல வந்து ஈத்தைல் அசிட்டேட், மெத்தனால், ப்ரோபனால் இந்த மாதிரி ஆல்கஹால்ஸ் எல்லாமே வந்து அந்த இங்கோட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இங்கோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்றப்ப ட்ரையிங் கெப்பாசிட்டி, ஃபாஸ்ட் பிரிண்டிங், ஒரு கலர் மேல இன்னொரு கலர் டிராப்பிங் சொல்லுவாங்க, கலர் டிராப்பிங் சொல்லுவாங்க. இது பெர்ஃபெக்ட்டா நடக்கிறதுக்கு யூஸ் பண்றதுதான் இந்த சால்வெண்ட் பேஸ்ட் இங்க்ஸ். அந்த இங்க் வந்து சால்வெண்ட் பேஸ்டா. ஸோ யூவி பேஸ்ட், இட்ஸ் கம்ப்ளீட்லி யூவி கியூரபிள். ஸோ அந்த மிஷின்ஸ்ல ஒரு யூவி கியூரிங் லைட் இருக்கும். ஸோ நீங்க எல்லாருமே அந்த யூவி கியூரிங்கோட பீமோட நானோமீட்டர்ஸ் எவ்வளவு தூரத்துக்கு வந்து ட்ரையிங் கெப்பாசிட்டி, ட்ரையிங் இந்த லைட் வேவ் லென்த்குள்ள, அதாவது ஃபார் அன் எக்ஸாம்பிள் 350 to 480 தான் யூவி இங்க்ஸ் வந்து அந்த லைட்டோட கெப்பாசிட்டி, அந்த எனர்ஜில தான் வந்து ட்ரை ஆகும். அந்த யூவி அதுதான் யூவி பேஸ்ட். அதுல வந்து எலக்ட்ரோ போட்டான்ஸ்ன்ற ஒரு மீடியம்ஸ் வந்து இங்கோட மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த கியூரிங் மெத்தட்ல கியூர் ஆகுதான் யூவி கியூரிங் இங்க்ஸ். இதுல என்ன டிஃபரன்ஸ் சொல்லி கேட்டீங்க அப்படின்னா த ஷார்ப்னஸ் அண்ட் கலர் டென்சிட்டி. சால்வெண்டோட இங்குக்கும் யூவியோட இங்குக்கும் கலரோட டென்சிட்டில டிஃபரன்ஸ் இருக்கும் சரிங்களா. சால்வெண்ட் வாட்டர் கண்டென்ட்டா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி யூவி இங்க்ஸ், யூவி ஃபிளெக்ஸோ இதுல வந்து யூவி கியூரபிளா அது கியூர் ஆகும். நான் சொன்ன இங்க இருக்கக்கூடிய பாருங்க, ஷாப்பிங் பேக்ஸ் பிரிண்ட் பண்ணலாம், ஃபுட் அண்ட் ஹைஜீன் பேக்ஸ், சாக்ஸ், ஃபிளெக்சிபிள் பிளாஸ்டிக்ஸ், செல்ஃப் அடிசிவ் லேபிள் அண்ட் வால்பேப்பர்ஸ் இது எல்லாமே லித்தோகிராஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிளெக்ஸோல் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ இன்னொரு மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆஃப்செட் அண்ட் ஃபிளெக்ஸோ என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபிளெக்ஸோ பிரிண்டிங்கோட பிளேட்ஸ் ஆர் பிளாஸ்டிக் ரப்பரைஸ்டு பிளேட்ஸ். ஆஃப்செட் பிரிண்டிங்கோட பிளேட்ஸ்னா அலுமினியம் பிளேட்ஸ். ஸோ இதுதான் இது ரெண்டுக்குரிய ஒன் ஆஃப் த டிஃபரன்சஸ் நான் சொல்றேன். ஸோ ரோட்டோகிரேவியர், ஸோ ஃபிளெக்ஸோ அப்படின்னு சொல்லி ஒரு இண்டஸ்ட்ரி, ரோட்டோகிரேவியர் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டஸ்ட்ரி. இது ரெண்டு இண்டஸ்ட்ரியுமே சிமிலரான மெட்டீரியல், சிமிலரான விஷயங்களை தான் பிரிண்ட் பண்ணுது. பட் எதுக்காக இந்த ரெண்டு டைப்பான பிரிண்டிங் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரோட்டோகிரேவியர் ப்ராசஸ்ன்றது ஒரு ஒன் ஆஃப் த ஹைலி எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ். நீங்க ஒரு ஜாப் போய் ரோட்டோகிரேவியர்ல பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா the cylinder making அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட் இஸ் இன்வால்வ்ட். இப்போ நான் இங்க இந்த இமேஜ்ல காமிச்சிருக்கேன், தட்ஸ் த சிலிண்டர். பேப்பர் கீழே இருக்க டாக்டர் பிளேட், இங்க் ஃபார்ம் ரோலர், கிரேவியூர் சிலிண்டர் சொல்லக்கூடிய the கிரேவியூர் சிலிண்டர். ஸோ இந்த கிரேவியூர் சிலிண்டர் இருக்கு பாத்தீங்களா, இந்த கிரேவியூர் சிலிண்டர் தான் நம்ம ஆஃப்செட்ல இருக்கக்கூடிய பிளேட்ஸ் மாதிரி இங்க ஒரு இமேஜ் கேரியரா யூஸ் ஆகும். ஸோ இந்த இமேஜ் கேரியரை கிரியேட் பண்றதுக்கான எக்ஸ்பென்சஸ் ஆர் லிட்டில் எக்ஸ்பென்சிவ் கம்பேரிட்டிவ்லி நீங்க ஆஃப்செட்டோடையும் ஃபிளெக்ஸோடையும் கம்பேர் பண்றப்ப. பட் த குவாலிட்டி வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஹை குவாலிட்டி பிரிண்டிங் யூ கேன் அச்சீவ் இன் கிரேவியூர் பிரிண்டிங். ஸோ
இப்போ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபிளக்ஸோ அண்ட் கிரேவியூர் இண்டஸ்ட்ரி ரெண்டுமே வந்து ஈக்குவலி ஒரு growth லெவல் இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரியோட growth. இப்போ ரீசெண்டா இந்தியால வந்து பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் பேன் பண்ண ரீசன்ஸ்னால நிறைய வந்து எல்டி ஹெச்டி இந்த மாதிரி சொல்லக்கூடிய பிளாஸ்டிக்ஸோட யூசேஜ் வந்து கம்மியா இருக்கு. பட் ஸ்டில் ஃபிளெக்சிபிள் பேக்கேஜிங் ஒரு பெரிய மார்க்கெட் இன்னும் ஸ்டில் வந்து நம்ம எல்லாருமே டே பை டே நம்ம யூஸ் பண்றோம். நம்ம லைஃப்ல ஒன் ஆஃப் த ஏதோ ஒரு மெட்டீரியல் நம்ம டெய்லியும் வந்து பேக்கேஜிங் ஃபிளெக்சிபிள் பேக்கேஜிங்ல யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். இதுக்கு வந்து the processing method Flexo and Gravure வந்து யூஸ் பண்றாங்க. So Gravure வந்து little expensive process. Flexo வந்து it's not that much expensive, but still quality wise compare பண்றப்ப இப்போதான் lines per inch அப்படின்னு சொல்லி ஒரு term வந்து printingல சொல்லுவாங்க. lines per inch அப்படின்னு சொல்றது எதுக்காக அப்படின்னா, நீங்க எவ்வளோ 200 LPI 150 LPI எவ்வளோ lines per inch நீங்க வந்து print பண்றீங்க, the quality of the image அப்படின்றத கால்குலேட் பண்றதுக்காக இந்த டேர்ம் சொல்லலாம். ஸோ இப்போ இந்த சிலிண்டர் வந்து 200 LPI அப்படின்னு சொன்னாங்கன்னா the quality is more. நீங்க சர்வசாதாரணமா ஆஃப்செட் பிரிண்டிங்ல வந்து ஒரு 200 LPI வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க, பிகாஸ் அலுமினியம் பிளேட்ஸ் யூஸ் பண்றதுனால. இங்க மெட்டல் பிரிண்டிங் ஒரு மெட்டல் சிலிண்டர் யூஸ் பண்றதுனால இங்கேயும் 200 மேல வந்து LPIல வந்து உங்களால ஒரு ஷார்பஸ்ட் பிரிண்ட் வந்து பண்ண முடியும். வேறஸ் ஃபிளெக்ஸோ இண்டஸ்ட்ரியில கம்பெனிஸ் வந்து சொல்றாங்க they can print until 185 175 LPI பிரிண்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. பட் ஸ்டில் அந்த அளவுக்கு வந்து யாரும் அச்சீவ் பண்றது இல்ல. 150 LPI வரைக்கும் தான் பிரிண்ட் பண்றாங்க. ஸோ 150 LPI வரைக்கும் நீங்க பிரிண்ட் பண்றப்ப நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்றேன். நீங்க வந்து ஒரு கிரேவியூர் பிரிண்டிங்கையும் ஃபிளெக்ஸோ பிரிண்டிங்கையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க ஃபிளெக்சிபிள் பேக்கேஜிங், நீங்க கடைக்கு போய் ஒரு லேஸ் பாக்கெட்டோ ஒரு லேபிள்ஸோ என்ன உங்க வீட்டுல இருக்குதோ ஐ கிளாஸ் வச்சு நீங்க ப்ராப்பர் ஒரு ஐ கிளாஸ் பிரிண்டிங் ஐ கிளாஸ் வச்சு அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நான் என்ன சொல்ல வரேன், அந்த இமேஜஸோட கேப் பிட்வீன் அதுதான் வந்து LPI அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவாங்க. அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கலாம். இதை நீங்க அந்த ஒரு பிரிண்டோட குவாலிட்டியோட ஷார்ப்னஸ் வச்சு எய்தர் இட்ஸ் பிரிண்டட் ஆன் ஃபிளெக்ஸோ ஆர் கிரேவியூர்ன்றத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இது ஒன் ஆஃப் த பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி. இந்தியா பொறுத்தளவுக்கு இதுல இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் சொல்றேன். ரீசன்ட் டேஸ்ல ஃபிளெக்சிபிள் பேக்கேஜிங்ன்றது ஒரு நல்ல growth ஃபேக்டர்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. இதுல நான் என்னென்ன விஷயம் அப்படின்னு நான் சொல்றேன்னா, நான் வந்து ஒரு 2 years வந்து இந்த ஃபிளெக்சிபிள் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரியில நான் அப்ராட்ல ஒர்க் பண்ணேன். ஸோ அவங்க தான் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ஃபிளெக்சிபிள் பேக்கேஜிங். அதுல வந்து நான் பிரிண்ட் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ல நான் ஒர்க் பண்ணப்போ என்னோட நாலேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபிளெக்ஸோ அண்ட் கிரேவியூர்ல நான் நிறைய விஷயம் அவங்க கிட்ட பார்த்தேன். ஸோ அந்த அளவுக்கு டெக்னாலஜி அப்ராட்ஸ்ல வந்து இருக்கு. அதே ஈக்குவல் டெக்னாலஜி இட்ஸ் a Delhi based company. அவங்க வந்து ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ஃபிளெக்சிபிள் பேக்கேஜிங் பிரிண்டர். நீங்க ஐடிசி கிட்ட பெரிய ஃபிளெக்சிபிள் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி இருக்கு. அது மாதிரி நீங்க இன்னும் நிறைய கம்பெனிஸ் பாண்டிச்சேரியில எல்லாம், பாண்டிச்சேரி சிவகாசி எப்படி ஆஃப்செட் பிரிண்டிங்க்கு ஒரு ஹப்போ, பாண்டிச்சேரி வந்து ஃபிளெக்சிபிள் பேக்கேஜிங்க்கு ஒரு ஹப். ஸோ அங்கேயும் ஏகப்பட்ட பிரிண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நீங்க வந்து பார்க்கலாம். இந்த இண்டஸ்ட்ரி இப்ப இருக்கக்கூடிய ரீசன்ட் டைம்ஸ்ல என்னோட சஜஷன்ல த மோஸ்ட் வாண்டட் பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொன்னா ஃபிளெக்சிபிள் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் வெரி ஹை. நீங்க வந்து இந்த ஃபிளெக்ஸோ இண்டஸ்ட்ரியில உங்களோட ப்ராஜெக்ட் ட்ரைனிங்ஸ் இதெல்லாம் நீங்க ஃபிளெக்ஸோ இண்டஸ்ட்ரியில பண்ணீங்க, ரெவ்யூர் இண்டஸ்ட்ரியில பண்ணீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, பிரிண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நீங்க இந்த ஒரு இண்டஸ்ட்ரியுமே வந்து கம்ப்ளீட்லி வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒன் ஆஃப் த வாஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளோட ஃபீல்டுல. ஸோ நெக்ஸ்ட் கிரேவியூர் ப்ராசஸ். இது எல்லாமே கிரேவியூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே மெத்தட் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து லைக் வைஸ் இன்லைன் மெத்தட் கிரேவியூர் பிரிண்டிங் மிஷின்ஸ் தான் இருக்கும். ஒன் அனதர் பிரிண்டிங் யூனிட்ஸ் இருக்கும். அதுதான் கிரேவியூரோட மெத்தடு. இதுலதான் ரொம்ப ஃபைன் குவாலிட்டி பிரிண்டிங் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் த ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் த growth ஆஃப் த இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொன்னீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்டிங். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நான் ஆஃப்செட் கவர் பண்ணிட்டேன், ஃபிளெக்ஸோ கிரேவியூர், ஆஃப்செட் பிரிண்டிங், ஃபிளெக்சிபிள் பிரிண்டிங் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து வந்து நான் டிஜிட்டல் பிரிண்டிங் கவர் பண்ண போறேன். ஸோ என்னோட டிஜிட்டல் பிரிண்டிங் அப்படின்னு சொல்ற ஒரு ஃபீல்ட் இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, ஓவரால் பிரிண்ட் இண்டஸ்ட்ரி ஒரு 100% மார்க்கெட் வேல்யூல ஆஃப்செட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூ இயர்ஸ் பிஃபோர் அரௌண்ட் 50 to 60% ஆஃப் மார்க்கெட் ஷேர் வந்து ஆஃப்செட் பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி கிட்ட தான் இருந்தது. ஸோ தி ரிமைனிங் ஆஃப் 40% ஷேர் வந்து ஃபிளெக்ஸோ, கிரேவியூர், ஸ்கிரீன் பிரிண்டிங், டிஜிட்டல் பிரிண்டிங் இவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஷேர் வந்து இருந்தது இவங்களுக்கு. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா
டிஜிட்டல் பிரிண்டிங் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் டிஜிட்டல் பிரிண்டிங்ல அதோட growth எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்செட்டோட ஷேர் வந்து இன்னைக்கு 37% போயிடுச்சு. 37%, another 17% வந்து டிஜிட்டல் பிரிண்டிங் ஆஃப்செட்டோட ஷேரை எடுத்துருச்சு. 30 to 40% வந்து உங்களுக்கு ஃபிளக்ஸோ அண்ட் ரெவ்யூர் இண்டஸ்ட்ரி வந்து பிரிண்டிங்கோட ஷேரை வந்து கம்ப்ளீட்லி கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ எதனால இவ்வளவு பெரிய growth அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்டிங். நீங்க இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன பிரிண்டிங் ஜாப்ஸ் எல்லாத்துக்குமே முன்னாடி நம்ம ஆஃப்செட் கிட்ட தான் போற மாதிரி இருந்தது. ஸோ காஸ்ட் இன்வால்வ், ஒரு ஹை காஸ்ட் இன்வால்வ் இன் த ஆஃப்செட் பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி. நீங்க ஆஃப்செட் பிரிண்டிங் போகணும் அப்படின்னா யூ ஹாவ் டு மேக் அ நியூ அலுமினியம் பிளேட்ஸ், யூ ஹாவ் டு மேக் அ நியூ கலர்ஸ். நீங்க கலர்ஸ்ல வந்து ஸ்பெஷல் கலர் பண்ணணுமா, கலர் மேட்சிங் பண்ணணும். இது எல்லாத்தையுமே பண்ணி நீங்க ஒரு ப்ராசஸ் பண்ணி ஒரு ஃபைனல் பிரிண்ட் எடுக்கிறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஹையா இருந்தது. பட் நவடேஸ் இவங்க வந்து இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டிஜிட்டல் பிரிண்டிங். நீங்க ஒரு பென்ட்ரைவ்ல வந்து ஒரு ஃபைல் கொண்டு போறீங்க, அந்த ஃபைலை வந்து நீங்க உடனே பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஸோ இது வந்து டிஜிட்டல் பிரிண்டிங் சைடு. இன்னைக்கு டிஜிட்டல் பிரிண்டிங் வந்து என்ன மாதிரி growth போயிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். பார்சிலோனால தான் வந்து ஹெச்பி இண்டிகோவோட ஹெட் ஆஃபீஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர் வந்து பார்சிலோனால இருக்கு. என்னோட கொலீக் வந்து பார்சிலோனா போயிருந்தாரு. பிகாஸ் நாங்க வந்து ஹெச்பி இண்டிகோவோட டிஜிட்டல் பிரிண்டிங்ல நிறைய மீடியாஸ் நாங்க மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். The company where I work, Technova Imaging Solution, வந்து we are making lot of medias for digital printing industry. So என்னோட கொலீக் வந்து he went for a visit. அவங்க வந்து பார்சிலோனா போயிருந்தாங்க few months before, கொரோனாவுக்கு முன்னாடி அவங்க போயிருந்தாங்க. அவங்க போயிட்டு வந்து சொல்றாங்க இனி ஃபியூச்சர் ஆஃப் த பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி வந்து டெஃபினெட்லி டிஜிட்டல் பிரிண்டிங்கோட கையில தான் இருக்கும். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்ன ஃபிளெக்ஸோகிராஃபி எதுக்கு, ஃபிளெக்சிபிள் பேக்கேஜிங், நீங்க செல்ஃப் அடிசிவ் லேபிள்ஸ் அண்ட் நீங்க எடுக்கக்கூடிய பவுச்சஸ், சாக்ஸ், பேக், கார்கேட்டட் காட்டன்ஸ், இது எல்லாமே வந்து நீங்க கார்கேஷன் எல்லாமே நான் ஃபிளெக்ஸோல பண்ண முடியும்னு சொன்னேன். போர்ட் ஜாப்ஸ், பேப்பர் ஜாப்ஸ், கமர்ஷியல் பேக்கேஜிங் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஆஃப்செட்ல பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பட் the technology development where it is going now, digital printing is moving out of the farm where they can print anything on one machine. நீங்க ஃபிளெக்ஸோ மிஷின், ஃபிளெக்ஸோ ஜாப்ஸா, செல்ஃப் அடிசிவ் லேபிளா, இல்ல நீங்க வந்து ஒரு சாக் பேக் பண்ணணுமா, கார்கேஷன் பண்ணணுமா, ஆஃப்செட் உரிய போர்ட் ஜாப் பண்ணணுமா, பேக்கேஜிங், இது எல்லாமே நீங்க வந்து இந்த மிஷின்ஸ்ல பண்ணலாம் அப்படின்ற மாதிரி they are developing forward to it. இனி ஃபியூச்சர் ஆஃப் த பிரிண்டிங் அப்படின்னா டிஜிட்டல் சைட்ல நிறைய growths இருக்கு. நிறைய growths வந்து டிஜிட்டல் சைட்ல இருக்கு. டிஜிட்டல் இனி போற காலத்துல ஏகப்பட்ட ஷேர்ஸ் வந்து எடுத்துக்கும். அதோட பங்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். முன்னாடி வந்து இந்த பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி வந்து எவ்வளவு டிஜிட்டல் பிரிண்டிங் வந்ததுக்கு அப்புறம் சிம்பிளிஃபை ஆயிருக்கு அப்படின்றத நான் சொன்னேன். ஒரு 10 years முன்னாடி ஒரு மேரேஜ் இன்விடேஷன், ஒரு சின்ன ஒரு புக் பிரிண்ட் பண்ணணும், நீங்க எதா இருந்தாலும் ஆஃப்செட் தான் நம்ம போயிட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு வந்து நீங்க எந்த ஒரு ஜாப்பையும் வித்தின் 10 to 15 minutes ஷார்ட் டைம்ல ரன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் ஓகே, டிஜிட்டல் பிரிண்டிங் வந்துருச்சு, ஏன் இன்னும் டிஜிட்டல் பிரிண்டிங்கால மத்த இண்டஸ்ட்ரியை ஓவர் கம் பண்ண முடியல? சரி ஓகே, நம்ம வந்து ஒரு 10 minutes நம்ம ஒரு ஜாப்பே பிரிண்ட் பண்ணி முடிச்சிட முடியும்ன்றப்ப ஸ்டில் ஆஃப்செட் வந்து ஏன் இவ்வளவு ஹையா ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் காமனா. டிஜிட்டல் பிரிண்டிங்ல எவ்வளவு பிளஸ் இருக்கோ தேர் ஆர் சம்திங் விச் இஸ் மார்க்கெட்ல வந்து நம்மளால கம்பேர் பண்ண முடியாம இருக்கும். இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு 10 பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா டிஜிட்டல் பிரிண்டிங் தாராளமா போகலாம். டிஜிட்டல் பிரிண்டிங்ல யூ கேன் டேக் 10 prints ஃபார் 20 rupees. சரிங்களா? இதே நீங்க ஒரு 1000 print எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா the cost which is involved comparatively digitalக்கும் offsetக்கும் huge difference is there. Offset printing is always lesser in cost for huge volume. அதே மாதிரி the ink which is involved in digital printing ஓட ink ஓட expenses வந்து little higher side than compared with offset printing technology. So இதுதான் one of the reasons whereas the overcome கொஞ்சம் டிலே ஆகுது இண்டஸ்ட்ரியில. மேபி இந்த ஃபியூச்சர் இந்த விஷயங்கள் எல்லாமே டிஜிட்டல் இண்டஸ்ட்ரி வந்து கண்டிப்பான முறையில ஃபுல்ஃபில் பண்ணும். அண்ட் ஃபியூச்சர் வில் பி தேர் ஃபார் டிஜிட்டல் இண்டஸ்ட்ரி. ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் யூ ஆல் கைஸ், லேர்ன் டிஜிட்டல் பிரிண்டிங். வாட் எவர் யூ கேன் பாசிபிளி கெட் சம் நாலேஜ் இன் டிஜிட்டல் பிரிண்டிங். நிறைய நீங்க யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் இன் டிஜிட்டல் பிரிண்டிங். இப்போ வந்து ரீசென்ட்லி ஐ திங்க் இந்தியால வந்து ஒன் ஆஃப் த ஃபிளெக்ஸ் பிரிண்டிங்ன்ற ஃபீல்டு வந்து ரொம்ப ஒரு பயங்கர பீக்ல போயிட்டு இருந்தது. அண்ட் ரீசென்ட்லி சம் கவர்மெண்ட் பேன் அண்ட் அதர் திங்ஸ் தட் இண்டஸ்ட்ரி இஸ் லிட்டில் ஸ்லோவ்ட் அப். பட் ஸ்டில் அந்த ஃபிளக்ஸ் ரிலேட்டடான இண்டஸ்ட்ரி, டிஜிட்டல் பிரிண்டிங், இது எல்லாமே டிஜிட்டல் சைட்ஸ்ல வருது. இதுல எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஹியூஜ் நம்பர்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு.
digital printing, 3D printing. நீங்க வந்து you can print anything on digital அப்படின்ற மாதிரி. You can print mug, glass, t-shirt, textiles, everything comes in digital printing. So இந்த digital printingல எத்தனை categories இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். ஒன்னு வந்து inkjet printing, another one is solvent printing, solvent based printing, another one is UV based printing. The highest technology is latex based business, latex based printing. So இதுல என்னென்ன டிஃபரன்ஸ் சொல்றேன். So இப்போ இதுக்கு முன்னாடி நான் காமிச்ச இந்த பிரிண்டிங்ஸ் எல்லாமே சாரி so this kind of machineries எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா this is inject based machines. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு நீங்க ஒரு போட்டோகிராஃபி பிரிண்ட் பண்றது and HP Indigo, HP machine, HP Indigo machine, இது எல்லாமே வந்து ஸ்மால் இன்ஜெக்ட் பிரிண்டர்ஸ். சரிங்களா? இதுக்கு வந்து ஒரு இங்க் ஜெட் ஹெட் இருக்கும். அந்த ஹெட் வந்து இங்க வந்து அந்த ஹெட்ல இருந்து பாஸ் ஆகி it starts printing the line vector lines. There is a continuous printing form is called inkjet printing சொல்றாங்க. சரிங்களா? so இது வந்து inkjet prints. so இதுல வந்து the next one is UV printing. so UV printing என்ன அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா you can print anything on that machine. நீங்க பிளாஸ்டிக் பிரிண்ட் பண்ணலாம், பேப்பர் பிரிண்ட் பண்ணலாம், போர்ட் பிரிண்ட் பண்ணலாம், ஒரு டைல்ஸ் பிரிண்ட் பண்ணலாம். you can print cardboard, you can print your water bottles, you can print your mug. எல்லாத்தையுமே ஒரே ப்ராசஸ்ல பண்றதுதான் UV printing. UV inks வந்து can be dried in any substrate. Inject inks வந்து cannot be dried in any other substrate other than paper or laminated films. இதை தவிர வந்து வேற எதுலயுமே வந்து it cannot be dried. But UV inks can be dried in any substrate. So UV inks. அதுல வந்து flatbed machines, UV inks. இந்த மாதிரி மிஷினரிஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய பேர் வந்து they are buying and doing their own business also. so இந்த மாதிரி நீங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரியில பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன் டிஜிட்டல்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. சோ நான் அடுத்து சொன்ன இன்ஜெக்ட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், யூவி பிரிண்டிங் நான் சொல்லிட்டேன், அண்ட் மீன்வைல் நான் சால்வெண்ட் பிரிண்டிங் சொல்றேன். சால்வெண்ட் பிரிண்டிங்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா நத்திங் அதர் தென் ஃபிளெக்ஸோ மிஷின். ஃபிளெக்ஸ் பிரிண்டிங், உங்களுக்கு இந்த பேனர் அடிக்கிறாங்க இல்லைங்களா, அதுதான் சால்வெண்ட் பேஸ்டு இங்க் பிரிண்டிங் மிஷின். சோ இந்த சால்வெண்ட் பேஸ்டு இங்க்ல அதுலயும் வந்து சால்வெண்ட் பேஸ்டு இருக்கு, எக்கோ சால்வெண்ட். சரிங்களா? சால்வெண்ட்டுக்கும் எக்கோ சால்வெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா இன்னைக்கு நீங்க நான் உங்ககிட்ட சொன்ன சால்வெண்ட் அண்ட் எக்கோ சால்வெண்ட் இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சால்வெண்ட் இஸ் நாட் தட் மச் எக்கோ ஃப்ரெண்ட்லி. எக்கோ சால்வெண்ட் இஸ் மோர் எக்கோ ஃப்ரெண்ட்லி அண்ட் மோர் இன் குவாலிட்டி பிரிண்டிங். உங்களால வந்து நீங்க இந்த பேனர் பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியில வந்து இந்த சால்வெண்ட் அண்ட் எக்கோ சால்வெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதே இண்டஸ்ட்ரியில தான் லேட்டெக்ஸ்னு சொல்லி ஒரு இங்க் விச் இஸ் வெரி ஹை குவாலிட்டி அண்ட் காஸ்ட்லி அஸ் வெல். இந்தியால வந்து இனி வரைக்கும் அந்த லேட்டெக்ஸ் அப்படின்றது வந்து அந்த அளவுக்கு வந்து இண்டஸ்ட்ரியில எனக்கு தெரிஞ்சு இது வரைக்குமே இல்ல. ஸோ அந்த அளவுக்கு வந்து யார்கிட்டயுமே வந்து லேட்டெக்ஸ் பிரிண்டிங்ன்றது கிடையாது. தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பிரிண்டிங் டெக்னாலஜி. ஸோ அதுக்கு அடுத்து வந்து டை சப்ளிமேஷன், டை டிரான்ஸ்ஃபர். இந்த டிஜிட்டல் சைட்லயே நான் சொல்றேன் இந்த திருப்பூர் பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி. சரிங்களா? திருப்பூர் பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நீங்க போயிட்டீங்கன்னா டெக்ஸ்டைல் பிரிண்டர்ஸ், டிஷர்ட்ஸ்ல பிரிண்ட் பண்றது, அண்ட் தென் டிஷர்ட் பிரிண்டிங்ஸ், இது அதுக்கப்புறம் இந்த மக் எல்லாத்துலயுமே பிரிண்ட் பண்றதுக்கு டை சப்ளிமேஷன் அப்படின்றதான் டை டிரான்ஸ்ஃபர். இந்த டை டிரான்ஸ்ஃபர்ன்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தேர் வில் பி ஒன் மீடியம். நீங்க வந்து ஒரு மீடியம்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன இமேஜ் தேவையோ அந்த மீடியம்ல வந்து நீங்க பிரிண்ட் பண்ணிடணும். பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் யூ யூஸ் சம் ஹீட் ப்ராசஸர். 120 டிகிரி டு 140 டிகிரில வந்து யூ ஹேவ் சம் ஹீட் ப்ராசஸர். நீங்க அந்த ஹீட் ப்ராசஸர்ல வச்சு இந்த டை சப்ளிமேஷன் பிரிண்டிங் பண்ணீங்கன்னா நீங்க இந்த மீடியம்ல என்ன இமேஜ் காப்பி பண்ணீங்களோ அந்த இமேஜ் வந்து யூ கேன் காப்பி டு எனி சப்ஸ்ட்ரேட். நீங்க ஒரு டெக்ஸ்டைல்ல ஒரு டிஷர்ட்ஸ்ல பண்ணிக்கலாம், ஒரு மக்ல பண்ணிக்கலாம், ஒரு டைல்ஸ்ல பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து டை டிரான்ஸ்ஃபர் சொல்றது. இந்த இண்டஸ்ட்ரியில வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஈஸ்ட் அண்ட் பேக் கம்பெனி. அவங்க இப்போ டெவலப் பண்ணி ரொம்ப நிறைய விஷயங்கள் இதுல பண்ணியிருக்காங்க. பட் இப்போ நீங்க டை சப்ளிமேஷன் பிரிண்டிங்ல நிறைய ப்ராசஸ், நிறைய டெக்னாலஜிஸ் இருந்துச்சு. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நிறைய விஷயம், நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இதே டிஜிட்டல்ல நான் அடுத்து கவர் பண்ண போறது லேசர் பிரிண்டிங். ஸோ இந்த லேசர் பிரிண்டிங்ல என்னென்ன மாதிரி விஷயங்கள்? லேசர் பிரிண்டிங் நத்திங் பட் நீங்க ஒரு உடன் கட், நீங்க ஒரு கார்விங் பண்றது, ஒரு டாக்குமெண்ட்ஸ், நீங்க வந்து ஒரு சிடிஸ் பிரிண்ட் பண்றது, சிடிக்கு மேல, இது எல்லாமே வந்து உங்களுக்கு லேசர் பிரிண்டிங். கிராஃபிக் ஏதோ ஒரு பெயிண்ட் சப்ஸ்ட்ரேட்ஸ்ல நீங்க வந்து ஒரு டெக்ஸ்டோ ஒரு கிராஃபிக்கோ வந்து ஒரு ஹை குவாலிட்டியில இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லேசர் பிரிண்டிங் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சொல்யூஷன். லேசர் பிரிண்டிங் வந்து அந்த அளவுக்கு வந்து மார்க்கெட்ல வந்து இன்னைக்கு வந்து ஐ won't say that much machineries are there, but நிறைய கம்பெனிஸ் வந்து they have laser printing machines for their own jobs.
நிறைய கிரியேட்டிவான ஜாப்ஸ் பண்ணணும் அப்படின்றவங்க எல்லாருமே they used to have a laser printing machines. ஒரு நல்ல ஒரு டை கட் சாம்பிள்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க they will use laser cuts for printing ஃபாஸ்டஸ்ட் ஜாப்ஸ். உங்களுக்கு நிறைய நீங்க பண்ண முடியும், நிறைய ஷார்ட் ரன் ஜாப்ஸ் நீங்க நிறைய பண்ண முடியும். இந்த இண்டஸ்ட்ரியில ஜாப் ஓரியன்டா வந்து அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாப் ரிலேட்டடா வந்து இந்த இண்டஸ்ட்ரியில அந்த அளவுக்கு இல்ல. பட் யூ கைஸ் கேன் ஃபைண்ட் லாட் ஆஃப் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன் டிஜிட்டல் பிரிண்டிங் சைட் ஆல்வேஸ். இது வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லுவேன். வேற எதுவும் கொஸ்டின் இருந்தாலும் எங்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். ராம் எது கொஸ்டின் இருந்தாலும் கேட்கலாம் ராம், நீங்க யூ கேன் கோ ஹெட் வித் கொஸ்டின் வித் யுவர் ஸ்டூடண்ட். ஓகே ஜோஷ்வா, ஓகே நான் கேட்குறேன். ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது கொஸ்டின் கேட்கறதா இருந்தால் கேளுங்க. ஸ்ரீதர் அடுத்து உங்ககிட்ட வரேன். சிலம்பரசன் நீ இப்போ மைக் அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். கேக்குதா நான் பேசுறது? கேக்குது சிலம்பரசன், கேக்குது. ப்ளீஸ் கோ. சார் ஒரு இந்த வாட்டர் பெயிண்டிங் ஒன்னு இருக்குல்ல, அது என்னன்னு எனக்கு சரியா தெரியல. பட் ஒரு வீடியோ பார்த்தேன் நானு. அதுல வந்து எப்படின்னா மொபைல் பவுச்சர்ஸ், அப்புறம் கார்ல இருக்கிற அந்த மெட்டல்ஸ், அதுக்கு அப்புறம் பைக் ஹெல்மெட்ஸ் இந்த மாதிரி. சோ இது வந்து நம்ம வந்து இத வந்து வாட்டர் பிரிண்டிங் அப்படின்றத ஹைட்ரோபோபிக் பிரிண்டிங் சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, இத வந்து ஹைட்ரோபோபிக்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து நான் உங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். ஓகேங்களா, இது வந்து சம்திங் நியூ இந்த பிரிண்டிங் சொல்லலாம். இந்த ஹைட்ரோபோபிக் பிரிண்டிங் அப்படின்னு சொல்றது வந்து என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சம்திங் நியூ. நானுமே இப்போ ரீசெண்டா நான் இது வரைக்கும் ஹைட்ரோபோபிக் பிரிண்டிங் வந்து நான் பார்த்தது இல்ல. நானும் உங்களை மாதிரி வந்து ஐ சர்ச்ட் ஆன் தி இன்டர்நெட் ஜஸ்ட் ஒரு நாலேஜ் கெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த ஹைட்ரோபோபிக் பிரிண்டிங்றது என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா they are using a two different kind of chemicals. So the two different kind of chemicals என்ன பண்றாங்க அப்படின்னா there is a initiator, there is a reactor. So இது ரெண்டுமே யூஸ் பண்றாங்க. நானுமே இந்த டீடைல்ஸ் எல்லாமே நேரா பார்த்ததுல I searched and I learned through internet only. So ஒரு இனிஷியேட்டர் ஒரு ரியாக்டர், இது ரெண்டையுமே they are mixing it in the tank. இதுல டேங்க் பண்ணிட்டு they are making some 3D images which is dissolvable 3D images. அந்த images they just lay flat on top of the tank. So the tank மேல they lay flat. So lay flat பண்ணதுக்கு அப்புறம் whatever substrate can be dipped in, அந்த இதோட நீங்க டிப் பண்ணீங்கன்னா அந்த சப்ஸ்ட்ரேட் அந்த 3D இமேஜஸ் வந்து கம்ப்ளீட்லி வந்து உங்களோட சப்ஸ்ட்ரேட்ல வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். இதுதான் ஹைட்ரோபோபிக் பிரிண்டிங் சொல்றாங்க. ஸோ இத பத்தி உங்களுக்கு எது டீடைல் வேணும்னாலும் நான் ரிசர்ச் பண்ணி நான் இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நான் லேர்ன் பண்ணதையும் இந்த மெட்டீரியல்ஸ் எங்க கிடைக்கும்ன்றதையும் நான் கண்டிப்பா அந்த டீடைல் உங்களுக்கு எங்கிட்ட இருக்கு. நான் என்னோட நாலேஜ்க்காக இதை நான் எடுத்து வச்சிருந்தேன், அதை நான் கண்டிப்பா உங்களுக்கு தரேன், நீங்க பாருங்க. நான் எதுக்காக சொல்றேன்னா ஜஸ்ட் நீங்க இது ஒரு ட்ரையலா கூட பண்ணுங்க. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேருக்கு இதை நான் சஜஸ்ட் பண்ணேன். ஐ திங்க் இட்ஸ் காஸ்ட் அரௌண்ட் 2,000 to 3,000 rupees, அவ்வளவுதான் இது காஸ்ட். அந்த இனிஷியேட்டர்ஸ் அண்ட் ரியாக்டர்ஸ் நீங்க ஒரு ஸ்கொயர் மீட்டர் ஒரு இமேஜ் நீங்க வாங்குனீங்க அப்படின்னாலும் இட்ஸ் காஸ்ட் அரௌண்ட் 600. நான் அதோட என்கொயரி எல்லாமே நான் பிரைசிங் எல்லாமே நான் வாங்கி வச்சிருந்தேன். அந்த டீடைல் எல்லாமே அந்த இமெயில் நான் ஃபார்வர்ட் பண்றேன். டெல்லியில ஒருத்தர் இருக்காரு, இஸ் டீலிங் ஆல் திஸ் திங்ஸ். நீங்க அவர்கிட்ட இதை வாங்கி நீங்க ட்ரை பண்ணுங்க, நீங்க காலேஜ்லயே கூட வச்சு ட்ரை பண்ணுங்க. ஸோ சம்திங் நியூ, யார்கிட்டயுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் இங்க இல்ல. இது வரைக்கும் தமிழ்நாட்டுல இந்த ஹைட்ரோபோபிக் பிரிண்டிங் வந்து நான் இந்த ஹைட்ரோபோபிக் பிரிண்டிங் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் இதை பார்த்தேன். இன்னி வரைக்கும் வந்து யாருமே இதை வந்து அவ்வளவா இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல மார்க்கெட்ல. ஸோ இது வந்து ஒரு நல்ல பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஒரு ஸ்டிக்கர் ஷாப் வச்சிருக்கவங்க, இந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு பிரிண்டிங் நீங்க ப்ரொமோட் பண்ணா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களே பண்ணவும் செய்யலாம். எனி பிரிண்டிங், ஒரு காரோட ஒரு பைக்கோட டேங்க், அதோட வைசர்ஸ், அதோட மட்கார்ட், எதுனால நீங்க உங்களுக்கு தேவையான 3D பிரிண்டிங்ஸ் வந்து அதுல வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அதுவும் பார்க்கலாம். ஓகே ஓகே. சிலம்பரசன் கிளியரா? சிலம்பரசன் உன்னோட டவுட் கிளியர் ஆயிடுச்சா? ஓகே ஓகே இல்லையா? பண்ணிக்கோ. ஓகே சார், थैंक यू. ஸ்ரீதர் நீ ஸ்டார்ட் பண்ணலாம். அதோட டீடைல்ஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்றேன். ஷோர் நான் நாமக்கு மெயில் பண்ணிடுறேன். அதோட எங்க வாங்க முடியும் உங்களால, அது என்ன பிரைசிங் வருதுன்றதை நான் ஒரு ஐ திங்க் 1 இயர் முன்னாடி நான் வாங்கி வச்சிருந்தேன். அந்த இமெயில் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஓகே சார், தேங்க்யூ சார். ஸ்ரீதர் நீ வேற ஏதாவது கேட்கணுமா? வேற ஏதாவது கேட்கணுமா? சார் கேட்கணும் சார். கேளு சார். யூஎக்ஸ் டிசைனர்னா என்ன சார்? யூஎக்ஸ் டிசைனருக்கும் கிராஃபிக் டிசைனருக்கும் என்ன சார் டிஃபரெண்ட் இருக்கு? டிசைனருக்கும் கிராஃபிக் டிசைனருக்குமா சார்? யூஎக்ஸ் டிசைனர்ன்றது வந்து கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ல வரும். நம்மளோட ஃபீல்ட்ல அந்த யூஎக்ஸ் டிசைனர்ன்றது இல்ல. யூஎக்ஸ்ன்றது கம்ப்யூட்டர் டெவலப்பிங் டிசைன்ன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே சார். கிராஃபிக்
டிசைனர்ன்றது நம்ம பண்ணக்கூடிய ஆர்ட் ஒர்க்ஸ், அதாவது நீங்க இந்த புக்குக்குரிய பேக்கேஜிங்குரிய ஃபிளெக்ஸ் பிரிண்டிங் இண்டஸ்ட்ரிக்குரிய பண்றதா கிராஃபிக் டிசைனிங்ன்றது. இந்த யூஎக்ஸ் டிசைனிங் டெவலப்பர்ன்ற டேர்ம் வந்து நான் கேள்விப்பட்டது ஐ ஹர்ட் இட் இன் த டெவலப்பர் ஆஃப் ஜாவா, இந்த மாதிரி C++, இதுலதான் அந்த டிசைனிங் ஆர்கிடெக்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ஸ்ல தான் அது நான் கேள்விப்பட்டிருக்கேன், இஃப் ஐ அம் நாட் ராங். சார் யூஎக்ஸும் யூஐயும் ரெண்டும் ஒன்று தானே சார்? எனக்கு இந்த யூஎக்ஸ் யூஐ பத்தி எனக்கு ஒரு பெரிய ஐடியாஸ் இல்ல, ஐம் ரியலி சாரி. எனக்கு இந்த டிசைனிங்ல இந்த யூஎக்ஸ் யூஐன்றது எனக்கு கொஞ்சம் புது டேர்மா இருக்கு, நானே இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்ல, டு பி ஃபிராங்க் வித் யூ. ஓகே சார், நான் நெட்ல தான் சர்ச் பண்ணேன், எனக்கும் அது டவுட்டா இருந்துச்சு, அதுதான் உங்ககிட்ட கேட்டேன். எனக்கு இந்த யூஎக்ஸ் யூஐன்றது எனக்கு கம்ப்ளீட்லி நியூ டேர்ம் ஆஃப் வேர்ட்ஸா இருக்கு எனக்கே. ஐம் ஹியரிங் ஜஸ்ட் உங்ககிட்ட இருந்தா ஐம் ஜஸ்ட் ஹியரிங் இட். நான் செக் பண்றேன், இஃப் ஐ கெட் சம் டீடைல்ஸ் ஐ வில் டெஃபினெட்லி ஷேர் டு யூ. ஓகே, थैंक यू சார். थैंक यू சார். கலர் தியரி சொன்னீங்கல்ல சார்? ஆமா ஆமா. ஒரு நம்பர் பிடிஎஃப் நம்பர் சொன்னீங்க சார், அதை ரிப்பீட் பண்ண முடியுமா சார்? 12647. 12647 சார். ISO PDF னு போடுங்க, மீன்வைல் வந்து பார் 1 போடுங்க, பார் 2 போடுங்க. இது வந்து ஒரு ISO ஸ்டாண்டர்ட் ஃபார் ஆஃப்செட் பிரிண்டிங். இதுல வந்து 12647 நீங்க போட்டுட்டு 1 பார் 127 வந்து டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி ஆஃப் பிரிண்டிங், ஃபிளெக்ஸோக்கு வரும், கிரவியூருக்கு வரும், ஆஃப்செட்க்கு வரும், கலர் மேனேஜ்மெண்ட்க்கு வரும், இங்கு 127ல இருக்கு. 12647க்கு அப்புறம் பார் 127ல இந்த எல்லா கலர் மேனேஜ்மெண்ட்ஸும் வருது. இந்த கலர் மேனேஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க மேஜரா லேர்ன் பண்றது வாட் இஸ் கலர் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஹவு டு மெஷர் த கலர் அப்படின்றத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் த LAB வேல்யூ ஆஃப் கலர், வாட் இஸ் த டெல்டா இ அண்ட் வாட் இஸ் த டென்சிட்டி ஆஃப் த கலர்ஸ். இது வந்து நீங்க கண்டிப்பான முறையில ஒரு பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியில நீங்க நாளைக்கு ஒரு இன்டர்வியூ போறீங்கன்னா கண்டிப்பான முறையில கேட்பாங்க. வாட் இஸ் த சியான்ஸ் டென்சிட்டி, வாட் இஸ் த மெஜந்தா டென்சிட்டி, வாட் இஸ் த எல்லோ, வாட் இஸ் த பிளாக்னு கேட்பாங்க. இது எல்லாத்தையுமே நீங்க ஸ்டடி பண்ணிக்கோங்க. டென்சிட்டினா என்னன்றது ஸ்டடி பண்ணிக்கோங்க, அந்த டென்சிட்டியை எப்படி மெஷர் பண்றதுன்றதையும் நீங்க கண்டிப்பான முறையில ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே சார். நெக்ஸ்ட் சொல்லுங்க சார். இப்ப இருக்கிற நிலைமைக்கு எங்களுக்கு என்ன சார் ஜாப் வேகன்சி இருக்கு? இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஜாப் வேகன்சி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நான் வந்து உங்களை மாதிரிதான் நானுமே வந்து ஒரு பிஇ பிரிண்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க ஒரு எங்க காலேஜ்ல இருந்து நானு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தரும் போனோம், பிரிண்டிங்காக போனோம். நாங்க முடிச்சப்போ வந்து எங்களுக்குமே வெளியே வந்தப்போ ஒரு பெரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு காலேஜ்ல நிறைய இன்டர்வியூஸ் இருந்தது. அப்போ வந்து ஆஃப்செட்ல நிறைய பேர் எடுத்தாங்க, ஃபிளெக்ஸோ ரிவ்யூஸ்ல எல்லாம் அந்த அளவுக்கு போகும். இனி ஃபியூச்சர்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டலுக்கும் ஃபிளெக்ஸோக்கும் நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கும் என்னோட ஒப்பீனியன். அதுக்காக ஆஃப்செட் வந்து இருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். பட் ஃபிளெக்ஸோ அண்ட் டிஜிட்டல் வந்து ஒரு நல்ல க்ரோத் லைன் போயிட்டு இருக்கு என்னோட ஒப்பீனியன்ல. நான் சொல்றேன், ஒரு நல்ல டிராஸ்டிக்கல் ஹைட் வந்து ஃபிளெக்ஸோ அண்ட் ரெவ்யூருக்கு இருக்கு அண்ட் டிஜிட்டல் பிரிண்டிங் இருக்கு. நிறைய நீங்க நாலேஜ் கெயின் பண்ணுங்க. ஒரு ஜாப் சர்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய இன்டர்நெட்ஸ்ல நௌக்கரி ஆகட்டும், இல்ல நீங்க இண்டீட் ஆகட்டும், லிங்க்டின் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தேடினீங்களாலே நிறைய ஜாப் ப்ரொஃபைல்ஸ் கிடைக்கும். சரிங்களா? நான் ஸ்டார்ட் பண்ணது என்னோட லைஃப்ல வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது ப்ரொடக்ஷன்ல ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நான் டெக்னிக்கல் சேல்ஸ்ல இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. நீங்க ப்ரொடக்ஷன் போகலாம், ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசிங் போகலாம், குவாலிட்டி கண்ட்ரோல் போகலாம், ஆப்ரேட்டிங் லெவலுக்கு நீங்க போகலாம், டிசைனிங் போகலாம், மேனேஜ்மெண்ட் போகலாம், அக்கௌண்டிங் காஸ்டிங் போகலாம், காஸ்டிங் அண்ட் எஸ்டிமேஷன் போகலாம், பிரிண்டிங் எஸ்டிமேஷன்ஸ் போகலாம், அண்ட் பேக்கேஜிங்ல ப்ரீப்ரஸ் பேக்கேஜிங் ப்ரெஸ் செக்ஷன் போகலாம், சூப்பர்வைசிங் நீங்க போகலாம். இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் சேல்ஸ்க்கு போகலாம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸ்ரீதர் தேங்க்யூ, ஜோஷுவா தேங்க்யூ. ஜோஷுவா கைஸ், வேற யாருக்கா டவுட் இருந்தா கூட கேளுங்க. தேங்க்யூ. யாராவது டவுட் கேட்கணும் அப்படின்னா கொஞ்சம் சந்தோஷ் கேட்குறீங்க. யாருக்கா டவுட் இருந்துச்சுன்னா சேட்ல ஒரு மெசேஜ் போடுங்க, நான் உங்களை அன்மியூட் பண்ணிடுறேன். நீங்க டவுட் கேட்கணும், அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். எஸ் ஜோஷுவா சொல்லு. ஜோஷுவா சொல்லுவாங்க சார். எனக்கு நேத்து கேட்ட क्वेश्चंसல இன்டர்வியூல வந்து பிரிண்டிங் டிஃபெக்ட்ஸ் வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டாங்க. அத பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பிரிண்டிங் டிஃபெக்ட்ஸ் என்ன மாதிரி பிரிண்ட் டிஃபெக்ட்ஸ்லாம் வரும்னு கேட்டாங்களா? நீங்க என்ன மாதிரி ஒரு கம்பெனிக்கு போறீங்க? அது என்ன மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி? பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி ஜோஷுவா. யூனோ பேக்கேஜிங் பெங்களூர்ல ஒரு பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரிக்கு நேத்து இன்டர்வியூ போயிருக்காங்க.
டிஃபெக்ட்ஸ் ஆஃப் பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க வந்து n நம்பர் ஆஃப் டிஃபெக்ட் சொல்லலாம் சரிங்களா. ஒரு போர்டோட டிஃபெக்ட்ல இருந்து, பிரிண்டோட கலர் டிஃபெக்ட்ஸ்ல இருந்து, கலர் வேரியேஷன் அப்படின்றது பிரிண்டிங்கோட ஒரு டிஃபெக்ட்ஸ், ஹிக்கீஸ்ன்றது ஒரு பிரிண்டிங்கோட டிஃபெக்ட்ஸ், டிக்கீஸ்ன்றது ஒரு பிரிண்டிங்கோட டிஃபெக்ட். அண்ட் தென் நீங்க வந்து வேற என்ன நிறைய இருக்கு, நிறைய நிறைய டிஃபெக்ட்ஸ் வரும். ஒரு பிரிண்ட் நீங்க ஒரு ஜாப் ரன் பண்றீங்க, ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஜாப்பை வந்து 100% அச்சீவ் பண்றதுக்கு இன்பிட்வீன் வந்து யூ வில் கெட் லாட் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் இன் பிரிண்டிங். ஸோ அது என்ன மாதிரி டிஃபெக்ட் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ராப்பிங் சொல்லி ஒரு இஷ்யூ வரும். ட்ராப்பிங்ன்றது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு கலர் இன்னொரு கலரோட ரெஜிஸ்டர் ஆகிறது தான் வந்து இங்க் ட்ராப்பிங் சொல்லுவோம். ஸோ ஒரு கலர் நம்ம இப்போ சிஎம்ஒய்க்குன்ற 4 கலர் யூஸ் பண்ணி எல்லா கலர்ஸுமே வந்து நம்ம மேஜர்ஸ் ஆன கலர்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுவோம். எப்படி நம்மளால அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னா இந்த காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸ். அந்த காம்பினேஷன்ல வந்து ப்ராப்ளம் ஏற்படுது, ஒரு இங்க் இன்னொரு இங்கோட ட்ரையிங் ஆகாத ப்ராப்ளம் ஏற்படுறப்ப வர்ற பிரச்சனை தான் ட்ராப்பிங் சொல்லுவோம். இது ஒரு பிரிண்ட் டிஃபெக்ட். நீங்க பிரிண்டிங் பண்றப்ப ஏதோ ஒரு டஸ்ட் வந்து உள்ள அக்குமுலேட் ஆயிடும், அது வந்து ஒரு ஹிக்கீஸ் மாதிரி ஒரு இடத்த உருவாகும். இது ஒரு பிரிண்ட் டிஃபெக்ட். நீங்க பிரிண்ட் பண்றப்ப ஸ்கம்மிங் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் வரும். பிரிண்ட் ஸ்டார்ட் பண்றப்ப ஒரு பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரியில நீங்க ஸ்டார்ட் பண்றப்ப ஸ்கம்மிங்னு ஒரு விஷயம் வரும். ஸ்கம்மிங்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா இன்பேலன்ஸ் இங்க் வாட்டர் பேலன்ஸ் இஸ் கால்ட் ஸ்கம்மிங் சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பிரிண்டிங் டிஃபெக்ட்ஸ். இதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்றதுக்கு தேர் ஆர் லாட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆர் தேர். நான் உங்களுக்கு ஒரு 2-3 பிரிண்டிங் டிஃபெக்ட்ஸை பத்தினா ஐ கேன் ஜஸ்ட் ஷேர் யூ சம். ஒரு நிமிஷம், நான் ஒரு ஆப் ஒன்னு சொல்றேன் சரிங்களா. அதுல என்னென்ன மாதிரி பிரிண்ட் டிஃபெக்ட்ஸ் எல்லாம் வரும் அப்படின்றத நீங்க கம்ப்ளீட் டேட்டாவா நீங்க எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு அதை நான் ஷேர் பண்ணிடுறேன். என்னோட டேப்ல தான் இருக்கு, நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். என்னால இப்போ ஓபன் பண்ண முடியாது, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். n நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் இருக்கு பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரியில. நீங்க நிறைய எதுனாலும் சொல்லிட்டே போலாம் இந்த மாதிரி. ஓகே சார். சார் அதுக்கப்புறம் யூவி பிரிண்டிங் எப்படி சார்? யூவி வந்து ஆஃப்செட்டுக்கு நான் சொல்லவா இல்ல டிஜிட்டல் சொல்லவா? ஃப்ளெக்ஸோ சொல்லவா? டிஜிட்டல் சொல்றேன். டிஜிட்டல் ஆஃப்செட் அப்படின்னா டிஜிட்டல் யூவி பிரிண்டிங் அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில யூ கேன் பிரிண்ட் எனிதிங் யூசிங் யூவி சரிங்களா. ஃபிளாட் பெட், இது வந்து ஒரு ஃபிளாட் பெட் மிஷின் சரிங்களா. நீங்க எப்படி இது வந்து ஒரு ஃபிளாட் பெட். இதுல வந்து நீங்க எந்த ஒரு மீடியாவுமே வந்து ஃபிளாட் சர்ஃபேஸ்ல தான் ஃபீட் பண்ண முடியும். நம்ம இந்த வீட்டுல டைல்ஸ் ஒர்க்ல எல்லாம் பிரிண்ட் பண்ணுவாங்க, மக்ல பிரிண்ட் பண்றது, உடன் திங்ஸ்ல பிரிண்ட் பண்றது, இது எல்லாமே யூவி பிரிண்டிங் யூஸ் பண்ணி தான் பிரிண்ட் பண்றாங்க. இது ஒன் ஆஃப் த கொஞ்சம் ஒரு காஸ்ட்லியஸ்ட் பிரிண்டிங் மெத்தட். ஹை குவாலிட்டி அச்சீவ் பண்ணலாம் நீங்க. ஈவன் ஃபிளக்ஸ் இண்டஸ்ட்ரியிலுமே வந்து யூவி பிரிண்டிங்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. லாங் லாஸ்டிங்கா இருக்கும். யூவில நீங்க பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா லாங் லாஸ்டிங்கா இருக்கும். ஓகே ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ எஸ். தேங்க்யூ சார். இன்னும் யாராவது? சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல கிராஃபிக் டிசைனிங்ல என்ன மாதிரியான ஜாப்ஸ் இருக்குன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஷோர். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கிராஃபிக் டிசைனிங்ல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்னோட ஒரு சின்ன ஐடியா நான் ஷேர் பண்றேன் சரிங்களா. அதோட கம்பெனிஸோட டீடைலும் நான் ஷேர் பண்றேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் போன த வே வேர் தே வென்ட் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் சரிங்களா. கிராஃபிக் டிசைனிங்ல நீங்க நல்ல ஒரு நாலேஜ் ஆஃப் டிசைனிங் உங்ககிட்ட இருக்கு, ஒரு நல்ல கிரியேட்டிவிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்செட் பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியில பேக்கேஜிங் டிசைனிங் ஸ்பெஷலி கத்துக்கங்க. எஸ்கோ இவங்க கிட்ட வந்து எஸ்கோல வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வச்சிருக்காங்க. எஸ்கோ ப்ரோ இந்த மாதிரி வந்து ஒரு 3-4 சாஃப்ட்வேர்ஸ் ஆர். நீங்க அந்த சாஃப்ட்வேர் கத்துக்கிட்டீங்கன்னா பேக்கேஜிங்ல நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு. நல்ல ஒரு பேக்கேஜ்ல நல்ல சேலரியில எந்த கம்பெனிலயும் உங்களுக்கு வாண்டட் இருக்கும். எஸ்கோ சாஃப்ட்வேர் ஸ்பெஷலி இன் பேக்கேஜிங் அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க அஸ்யூஷுவல் ராம் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி போட்டோஷாப் அண்ட் கோரல் ரா டிசைனிங் இது எல்லாமே வந்து பேசிக்கா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா சாலிடா வந்து நீங்க இந்த எஸ்கோ சாஃப்ட்வேர்ஸ் இந்த மாதிரி விஷயம் தான் கத்துக்கிட்டீங்க. நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸ்பெஷலி வந்து பொண்ணுங்களுக்கு என்ன கேட்டா கிராஃபிக் டிசைனிங்ல நிறைய ஃபியூச்சர் இருக்கு. நிறைய பொண்ணுங்க நான் அப்ராட்ல பார்த்திருக்கேன். எமிரேட்ஸ் பிரிண்டிங் பிளஸ் இபிபின்னு சொல்லக்கூடிய துபாயில வந்து அவ்வளவு பொண்ணுங்க வந்து கிராஃபிக் டிசைனரா இருக்காங்க. அதுல ஆல்மோஸ்ட் 80% பொண்ணுங்க தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்காங்க. பொள்ளாச்சி மகாலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜ் பிரிண்டிங் படிச்ச பொண்ணுங்க நிறைய பேர் வந்து அங்க ஒர்க் பண்றாங்க. கிராஃபிக் டிசைனிங்ல நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு. ப்ராப்பர் கிரியேட்டிவிட்டி இருக்கணும். நல்ல ஒரு டிசைனர் அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஃபியூச்சர் இருக்கு. அதோட சப்போர்ட்டிங் டூல்ஸ் எல்லாமே படிச்சுக்காங்க. என்னென்ன மாதிரி சப்போர்ட்டிங் டூல்ஸ் இருக்கு, எஸ்கோல நான் சொன்னக்கூடிய பேக்கேஜிங் சாஃப்ட்வேர்ஸ், இந்த மாதிரி இது விஷயம் எல்லாமே ட்ரைனிங் நிறைய இடத்துல கொடுக்குறாங்க. சென்னையில எல்லாம் ஒரு எஸ்கோ ட்ரைனிங் இருக்காங்க, இல்ல எஸ்கோலே நீங்க போய் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எஸ்கோ எல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு நிறைய எஸ்கோல எல்லாம் உங்களுக்கு ஜாப் கிடைச்சது அப்படின்னாலே வந்து ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கு.
நல்ல நாலேஜ் நீங்க வந்து கெயின் பண்ணலாம். ஓகே, நீங்க கிராஃபிக் டிசைனிங்ல நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியா அண்ட் அப்ராட் ரெண்டுலயுமே இருக்கு. நல்ல ஒரு ஃபீல்ட். கண்டிப்பான முறையில உங்களோட நாலேஜ் நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அப்புறம் டெக்னிக்கல் இன்டர்வியூல கொஞ்சம் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு டெக்னிக்கல் இன்டர்வியூ நீங்க கிராஃபிக் டிசைனிங் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா இதுல கொஸ்டின்ஸை விட வந்து உங்கள்ட்ட ஒரு ஜாப் கொடுத்து டிசைன் பண்ணி காமிங்கன்னு சொல்லுவாங்க. இதான் கிராஃபிக் டிசைனிங் ஜாப்க்கு நம்மள குவாலிஃபை எப்படி பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தே கிவ் யூ சம் கான்செப்ட், இதுக்கு வந்து நீங்க டிசைன் பண்ணி கொடுங்க. ஸோ நீங்க அதை டிசைன் பண்ணி கொடுக்கறத வச்சு தே வில் செலக்ட் யூ. நீங்க வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து யூ ஹாவ் டு பி அசிஸ்டன்ட் ஃபார் சம் ஆர்டிஸ்ட். நீங்க வந்து ஒரு டிசைனர் கிட்ட அசிஸ்டண்டா இருந்து நீங்க வந்து நல்ல நாலேஜ் ஷேர் பண்ணிட்டு நீங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். டிசைனிங் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ்ன்றப்ப உங்களுக்கு எந்தெந்த டூல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, ஸோ கோரல்ட்ரால எந்த டூல் யூஸ் பண்ணி நீங்க என்னென்ன ஜாப் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்கும். ஓகே, ஓகே சார். அப்புறம் சார் பிஜி பண்றதுன்னா என்ன பண்ணலாம் சார்? ஜேர்னலிசமா இல்லை மாஸ் கம்யூனிகேஷன் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமா சார்? இல்லை ஹையர் ஸ்டடி வேற ஆப்ஷன் இருக்கா சார்? என்னோட ஐடியா கேட்டீங்க அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு வந்து மீடியா ரிலேட்டடா இப்போ என்னோட காலேஜ் வந்து பி பிரிண்டிங் டெக்னாலஜி தான் நான் படிச்சப்ப இருந்தது. இப்போ வந்து மணிப்பால் வந்து மீடியா டெக்னாலஜியா மாத்திட்டாங்க. பிரிண்டிங் டெக்னாலஜில இருந்து மீடியா டெக்னாலஜியா மாத்திட்டாங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆன் மீடியா சைட் இருக்கு. கண்டிப்பான முறையில மீடியா ட்ரை பண்ணலாம் ஃபார் ஷோர். நல்ல ஃபியூச்சர் இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ ஜோஷ்வா. தேங்க்யூ ராம். கைஸ், யாராவது இருக்கீங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இந்த COVID-19 டைம்ல அடுத்து என்ன ஜோஷ்வா பண்ண முடியும்? ஏன்னா இப்போ நிறைய கம்பெனிஸ்ல வந்து ஒரு 3 monthsக்கு முடியாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. இருக்காது ராம், கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, பட் ஐ ஃபீல் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸே நான் சொல்றேன். I came to India, ஒரு எமர்ஜென்சிக்காக நான் இந்தியா வந்தேன். ஐ ஸ்டக்ட் அப். என்னால திருப்பி வந்து இங்க இருந்து போறது வந்து என்னால வந்து ஐ டோன்ட் திங்க் சோ. எனக்கு இன்னும் ஒரு 1 month 2 மாசமே வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து கிடையாது. ஸோ இனி மோஸ்ட்லி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டிசைனருக்கு ஐ திங்க் ராம் இன்னும் ஒரு 10 secondsல இது ரீஸ்டார்ட். சாரி நத்திங் ராம். டிசைனிங் ஃபீல்ட்ல கொஞ்சம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றது இனி ஒரு பெரிய ஃபியூச்சரா இருக்கும் ராம். பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியில ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து நான் டெக்னிக்கல் சேல்ஸ்ல இருக்கேன். நான் வந்து இங்க இருந்து துபாயில இருக்கவங்களுக்கு டெய்லி என்னோட டெக்னிக்கல் சப்போர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ என்னோட கொஸ்டினிங் என்னோட ஃபீல்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்த நான் இங்க இருந்து அவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இனி ஃபியூச்சர் வந்து இந்த டிசைனிங் ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பெரிய லெவல்ல கண்டிப்பா போகலாம். ஓகே 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 ஜோஷ்வா. ஓகே, ஏன்னா இப்போ நேற்று ஒரு சில பசங்களுக்கு இன்டர்வியூவே கூட பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வீடியோ காலில் தான் கண்டக்டே பண்ணாங்க. ஆன்லைன் தான். இன்னைக்கு வந்து ஃபியூச்சர் வந்து இட்ஸ் கோஸ் ஆன்லைன். இதுலதான் ராம் இனி ஃபியூச்சர் வந்து கண்டிப்பா ராம் இதுலதான் இருக்கு. என்னோட ஐடியாவுமே ஏன்னா என் கம்பெனில இருந்து வந்து they told me very clearly, நீங்க இனி எவ்வளவு நாள் கழிச்சு நீங்க இங்க வருவீங்கன்னு தெரியாது. ஸ்டார்ட் டூயிங் யுவர் ஒர்க் ஃப்ரம் ஆன்லைன் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, சோ the future will be there for online அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே ஜோஷ்வா. ஓகே, குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சொல்லுங்க சார். சார் கவர்மெண்ட் ஜாப்ஸ் டிஎன் தமிழ்நாடு பிரிண்டிங் லிமிடெட் இருக்குல்ல சார்? டிஎன்பிஎல் பேப்பர்ஸ் கரூர். சார் அதுல பிளேஸ் ஆகணும்னா எப்படி சார்? ஆக்சுவலி வந்துங்க இப்போ கடைசியா அதுக்கு போஸ்டிங் வந்து ஒரு 5 years முன்னாடி போட்டாங்க. என்னோட சீனியர் சங்கர்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் இப்போ அங்க மேனேஜர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. டிஎன்பிஎல் வந்து இயர்லி வந்து அவங்க தே ஆர் கால்ஃபேரிங் ஃபார் பேப்பர் பிரிண்டிங் முடிச்சா பேப்பர் டெக்னாலஜின்னு சொல்லி பிரிண்டிங் டெக்னாலஜி மாதிரி பேப்பர் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. அண்ட் கெமிக்கல்ஸ் பிரிண்டிங் வந்து ஒரே ஒரு போஸ்டிங் எடுக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, wherever they manufacture the papers manufacture பண்றீங்களா அது வந்து பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி தான் போகுது. ஸோ அதோட குவாலிட்டி செக் பண்றதுக்காக தே ஆர் மேனுஃபேக்சரிங் இட். போஸ்டிங் ரொம்ப கம்மி. கடைசியா அவர் பிளேஸ் ஆனாரு. இது வரைக்கும் எந்த ஓப்பனிங்கும் வரல. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ முஷரஃப். கைஸ், வேற யாராவது? ராம் ஒரு நிமிஷம். சொல்லு ஜோஷ்வா. அப்படி இல்லாம கவர்மெண்ட்டுக்கு நான் இன்னும் 2-3 ஐடியா சொல்றேன். நாசிக் பிரிண்டிங் சரிங்களா? மைசூர் கரன்சி பிரிண்டிங். ஓகே சரிங்களா? அதே மாதிரி மைசூர்ல இருக்கக்கூடிய ஃபுட் டெக்னாலஜில ஒரு போஸ்டிங் இருக்கு. ஓகே ஓகே ஓகேங்களா? ஓகே ஜோஷ்வா. இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. இப்போ வந்து ரீசன்ட்லி
என்ன சொல்றது, லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கங்க வந்து நியூஸ் பேப்பர் பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி இதுல எல்லாத்துலயுமே இருக்கலாம். ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா. ஓகே ஜோஷுவா, ஓகே அப்படிங்களா? ஓகே ஓகே, தேங்க்யூ ஜோஷுவா. கைஸ் வேற யாராவது? சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். யார் உங்க நேம் சொல்லுங்க. சார் வினோத் சார். சொல்லு வினோத், கேளு. சார் இப்போ இந்த ஆஃப்செட் பிரிண்டிங்ன்றது இந்த வெறும் நோட்டீஸ் இன்விடேஷன் மட்டும்தான் பிரிண்ட் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த ஆஃப்செட்ல இவ்வளோ பிரிண்டிங்ன்றது இப்போதான் சார் அதிகமாக இருக்கிறதுன்னு இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இன்னும் நிறைய இருக்கு. நீங்க கண்டிப்பான முறையில நான் வந்து உங்களுக்கு ஒரு 10% தான் சொல்லிருக்கேன். ஓகே, கூகுள் பண்ணுங்க, யூ வில் கெட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். சரிங்களா? ஹியூஜ் வாஸ்ட் இண்டஸ்ட்ரி, நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே சார். ஒன் டவுட் சார். சொல்லுங்க. சார் இப்போ இந்த ஒரு மிஷின்ல 12 கலர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணலாம்னு சொன்னீங்க. சரி. இப்போ அந்த 12 கலர்ஸ்க்கு மேல யூஸ் பண்ண முடியுமா சார்? ஆக்சுவலா வந்து 12 கலர்ஸ் வரைக்கும் தான் மிஷினரிஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. 12 கலருக்கு மேல யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா யூஸ் பண்ண முடியும். நீங்க எத்தனை கலர்னாலும் யூஸ் பண்ணலாம். பட் அந்த கலர் காம்பினேஷன் சொல்லி ஒரு கலர் தியரி, கலர் காம்பினேஷன் சொல்லி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. சோ நீங்க மோஸ்ட் ஆஃப் த கலர்ஸை வந்து இந்த கலர்ஸ் 4 கலர் டு 6 கலர்லயே நீங்க அச்சீவ் பண்ணிடலாம். இது ஒரு நான் இன்னொரு டாபிக்கும் உங்களுக்கு சொல்றேன். கிரே ஸ்கேல் தியரின்னு சொல்லிட்டு இப்போ புதுசா ஒரு டெக்னாலஜி வருது. சரிங்களா? ஓகே சார். யூசிங் 7 கலர்ஸ். இவ்வளவு நாள் வரைக்கும் நமக்கு ப்ராசஸ் கலர்ன்றது 4 கலர் தான். ஆமா சார். CMY, சியான், மெஜந்தா, yellow, black. சரிங்களா? இப்போ ரீசெண்டா வந்து they have developed a technology. ஓகேங்களா? அந்த டெக்னாலஜில 7 கலர்ஸ் யூஸ் பண்ணி நீங்க n நம்பர் ஆஃப் எவ்வளவு பெரிய கலர் ஸ்பெக்ட்ரமையும் நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார். So this is a new technology which has came up. நிறைய மிஷினரிஸ் ஸ்பெஷலி ஆஃப்செட் அண்ட் ஃப்ளெக்ஸோ மிஷின்ஸ்ல 7 கலர் ஆஃப்செட் பிரிண்டிங், 7 கலர் ஃப்ளெக்ஸோ பிரிண்டிங் வந்திருக்கு. இந்த 7 கலர் சியான், மெஜந்தா, எல்லோ, பிளாக், இது இல்லாம வயலட், ஆரஞ்சு, கிரீன். ஓகே. சோ CMYK பிளஸ் RGB கலர்ஸ், இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி இந்த 7 கலர்ல எவ்வளவு கலர்ஸ் வேணா நீங்க அச்சீவ் பண்ற மாதிரி there is a technology came up already. ஓகே சார். தேங்க்யூ சார். வெரி குட் வினோத். நல்ல क्वेश्चन. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். முகமது பேசுது. சொல்லுங்க. எஸ் முகமது, எஸ் சொல்ல. சார் ரோட்டோகிராஃபி பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே. ரோட்டோகிராஃபி அதுல எவ்வளவு ஸ்கோப் இருக்கு? ரோட்டோகிராஃபி அதுல எவ்வளவு ஸ்கோப் இருக்கு, என்ன இதுன்னு டீடைல். ரோட்டோகிராஃபியர் மிஷின்ஸ் வந்து ரொம்ப கம்மி. இந்தியால, தமிழ்நாட்டுல ரோட்டோகிராஃபியர் மிஷின்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸ்கோப் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. ஃபிளெக்சிபிள் பேக்கேஜிங்ன்றது ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி. நிறைய ஸ்கோப்ஸ் இருக்கு. பட் மை சஜஷன் ஃபிளெக்ஸோலுக்கு தான் இனி இருக்கக்கூடிய ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும் கம்பேரிட்டிவ்லி கிரிவியரோட. சோ நீங்க வந்து ஒரு ரோட்டோகிராஃபியர் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னோட சஜஷன் ட்ரை இன் ஃபிளெக்ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ரோட்டோகிராஃபியர். உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர்ல இருந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஃபிளெக்ஸோல நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? சரி, அதே மாதிரி ஜாப் ஸ்கிரீன் பிரிண்டிங் இந்த மாதிரி நிறைய சொன்னீங்களா? அதுல எங்கெங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு சார் கூட ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். எனக்கு வர்ற இமெயில்ஸ் எல்லாமே நான் ராம்க்கு ஃபார்வர்ட் பண்றேன். நீங்களுமே வந்து நௌக்கரியில சர்ச் பண்ணுங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. கொஞ்சம் ஆன்லைன் போர்ட்டல்ஸ்ல நீங்க அப்டேட்டா இருந்துங்க. எவ்வளவு நீங்க வந்து அப்டேட்டடா வந்து உங்களால வந்து இருக்க முடியுமோ. ஒரு சர்ச் பண்ணாங்க அப்படின்னா கீவேர்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நீங்க வந்து ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அதுல கீவேர்ட்ஸ் கேட்டுப்பாங்க. சரிங்களா? அந்த கீவேர்ட்ஸ்ல வந்து நீங்க வந்து உங்க ரெஸ்யூம்ல ஃபில் பண்றப்ப பிரிண்டிங் டெக்னாலஜி, ஸ்கிரீன் பிரிண்டிங் டெக்னாலஜி, ஃபிளெக்ஸோ பிரிண்டிங் டெக்னாலஜி, ஆஃப்செட் பிரிண்டிங் டெக்னாலஜி, இந்த மாதிரி எல்லா கீவேர்ட்ஸையும் ட்ரை பண்ணுங்க. ஸோ ஒரு ரெக்ரூட்டர் வந்து நௌக்கரியில வந்து ஒரு ரெக்ரூட்டர் வந்து போய் சர்ச் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். பிரிண்டிங் டெக்னாலஜினா உங்க ப்ரொஃபைல் தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஆஃப்செட் பிரிண்டிங் அப்படின்னா ஆஃப்செட் டெக்னாலஜினா உங்க பேர் தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஸ்கிரீன் பிரிண்டிங்னாலும் உங்க பேர் தான் ஃபர்ஸ்ட் வரணும். எதை சர்ச் பண்ணாலும் உங்க பேர் வர மாதிரி வச்சீங்கன்னா தன்னால ஜாப் கிடைச்சிடும். இதெல்லாம் ஒரு சில ட்ரிக்ஸ். சரிங்களா? இது எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. ஓகே சார். Thank you சார். எஸ், எனி மோர் क्वेश्चंस? ஓகே ஜோஷுவா, வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? ஷூர் ராம், ஷூர். ஓகே ஜோஷுவா, தேங்க் யூ ஜோஷுவா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. Thank you everyone. Thank you for listening. Okay. Thank you so much Joshua. Thank you Ram. நிறைய இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்லாம் கிடைச்சது எங்களுக்கு. கண்டிப்பா ராம், ஷூர். Thank you so much. Okay Joshua. Good morning sir. Good morning Barney. சார் அவர் வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம் இருக்குன்னு சொன்னாரு. ஓகே.
அது வந்து இப்போ ஜாபுக்கு போயிட்டு இருக்கவங்க போக முடியாதனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாங்க. இப்போ ஃபைனல் இயர் முடிச்சவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண முடியும் தானே சார்? ஜோஷ்வா? என்ன பொறுத்தளவுக்கு நம்மளோட பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியில ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றது இனி உங்களுக்கு இப்போ உங்க ஹெச்ஓடி சொன்ன மாதிரி இன்டர்வியூஸே வந்து ஆன்லைன்ல எடுக்கிறப்ப எல்லா ட்ரைனிங் செஷனும் ஆன்லைன்லேயே கொடுத்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கண்டிப்பா ஆப்பர்ச்சுனிட்டி ஃபியூச்சர்ல ஒரு வேகன்சி கண்டிப்பா வரலாம். ஏன்னா கூகுள் அண்ட் இவங்க எல்லாருமே வந்து அன்டில் 2021 வந்து யாரும் ஆஃபீஸ்க்கு வரக்கூடாது, நீங்க வீட்டுல இருந்தா வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி they have announced it. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வரும் ஃபியூச்சர்ல. ஐ மீன் வித்தின் ஃபியூ மந்த்ஸ் இன்டர்வியூ ஆன்லைன்ல இருக்கும், உங்களோட ட்ரைனிங் ஆன்லைன்ல இருக்கும், நீங்க ஆன்லைன்ல வீட்டுல இருந்து வேலை பார்க்குற மாதிரி ஆப்ஷன்ஸ் கண்டிப்பா வரும். ஐ ஹோப் ஸோ. ஓகே சார். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து வீட்ல இருந்து ஃப்ரீலான்சர் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு இல்லைங்க சார்? ஆமா. அதுல வந்து எந்த வெப்சைட் சார் நம்மளுக்கு கம்ஃபர்டபிளா இருக்கும்? எனக்கு வந்து இந்த ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ் வந்து ஐ அம் ரியலி நாட் ஷுர்ப்பா, பிகாஸ் எனக்கு இதை பத்தின ஒரு பெரிய நாலேஜ் இல்ல. சரிங்களா? ஒரு எவ்வளவு தூரத்துக்கு ஃப்ரீலான்சிங்கா என்ன மாதிரி ஜாப்ஸ் இருக்கு அப்படின்றது தெரியல. பட் ரீசெண்டா நான் உங்களுக்கு உங்க ஹெச்ஓடிக்கு வந்து ஐ வில் ஜஸ்ட் ஷேர் சம் வெப்சைட்ஸ். சரிங்களா? கிராஃபிக் டிசைனருக்கு நிறைய ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதை வந்து நான் கண்டிப்பான முறையில உங்களுக்கு அந்த லிங்க் எல்லாமே நான் அனுப்பி விடுறேன். யூ கேன் ஜஸ்ட் செக் அக்ராஸ். ஓகே சார். தேங்க் யூ. தேங்க்யூ. நாலேஜ் கெயின் பின்னாடி பயம் எல்லாம் இருக்கு. படிச்சு முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு இருக்காம ஓகே இதெல்லாம் இருக்குன்ற ஒரு இது தைரியம் இருக்கு. தேங்க்யூ சொல்லுங்க சார். தேங்க்யூ. May I invite our friend R. Satish Kumar to give vote of thanks. Good morning. Respected and most distinguished chief guest of the day, Mr. Joshua Jabakumar, respected principal Father Selvi Muthu, and our beloved HOD D. Ram Kumar, and honorable professor and Mr. My dear friends. First of all, I would like to give my hearty vote. Thanks to our chief guest, Mr. Joshua Jabakumar, for gracing today's seminar. Thank you, sir, for your very thought-provoking and interesting address, and for making this seminar a very meaningful and interesting. I would also thank our beloved HOD Mr. D. Ram Kumar for his guidance and moral support. I am happy to express a vote of thanks to our staff that has made this seminar a great success through their motivation and dedication. And also thanks our friends Mr. Renai, Sridhar and Kumar to part of in the program. Finally, I thank the wonderful students who have turned up. Thank you so much for your cooperation. Thank you.